உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் வள்ளுவரை தொழுது செயலராம் பாவேந்தரை வணங்கி இன்றைய நிகழ்வுக்குள் செல்கிறோம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா செய்து வரும் சாதனை தொடர் நிகழ்வுகளிலே மகளிர் தின கொண்டாட்டங்கள் தொடர்கின்றன. உலகெங்கும் வாழக்கூடிய மகளிர் அத்துணை பேருக்கும் மகளிர் தின நன்னாள் வாழ்த்துகள். இன்றைக்கு சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவிலே மகளிர் தின கொண்டாட்டத்திலே ஒரு நிகழ்வாக கலந்துரையாடல். இந்த கலந்துரையாடல் என்பது மகளிர் சந்திக்கக்கூடிய சிறு சிறு பிரச்சனைகளும் அவை சார்ந்த தீர்வுகளும் என்ற பட்டறிவின் மூலமாக இந்த கலந்துரையாடல் நடைபெற இருக்கிறது. முதலாவதாக நிகழ்வின் தொடக்க பாடலை பாட வருகிறார் தமிழ் பணிச்செம்மல் திருமதி இரா விஜயா அவர்கள். வாருங்கள் அம்மா. அன்னை தமிழுக்கும் அனைவருக்கும் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் அங்கங்களுக்கும் முதற்கண் வணக்கம் கூறி சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பாளர் அவர்களை வணங்கி மகளிர் தின வாழ்த்துக்களை அனைவருக்கும் நல்கி தொடக்க பாடலை தர விழைகிறேன். பெண்கள் ஒவ்வொருவரும் ஆயிரத்தில் ஒருவரே. ஏனென்றால் ஒவ்வொரு குடும்பத்திலும் பெண் ஆக்கும் சக்தியாக செயல்படுகிறாள். கண்ணதாசன் பாடல் ஒன்றை இங்கே தருகிறேன். ஆயிரத்தில் ஒரு தீயம்மா நீ, உலகம் அறிந்திடாத பிறவியம்மா நீ. ஆயிரத்தில் ஒரு தீயம்மா நீ, உலகம் அறிந்திடாத பிறவியம்மா நீ. பார்வையிலே குமரியம்மா, பழக்கத்திலே குழந்தையம்மா, ஆயிரத்தில் ஒரு தீயம்மா நீ. பாலிலும் வெண்மை பணியிலும் மென்மை, பாலிலும் வெண்மை பணியிலும் மென்மை, பச்சை இளம் கனிமொழி நீ சொல்வது உண்மை. பாவிகள் நெஞ்சம் உரைத்திடும் வஞ்சம், உண்மை என்று சொல்வதற்கு தெய்வமும் அஞ்சும். தேன் என்று சொல் என்றும் தேனாகுமா, தீ என்று சொன்னாலும் தீயாகுமோ. ஆயிரத்தில் ஒரு தீயம்மா நீ, உலகம் அறிந்திடாத பிறவி அம்மா நீ. பார்வையிலே குமரியம்மா, பழக்கத்திலே குழந்தையம்மா, ஆயிரத்தில் ஒரு தீயம்மா நீ. பெண்ணோடு தோன்றி பெண்ணோடு வாழ்ந்தும், பெண்ணோடு தோன்றி பெண்ணோடு வாழ்ந்தும், பெண்மனது என்னவென்று புரியவில்லையோ. கண்ணென்ன கண்ணோ, நெஞ்சென்ன நெஞ்சோ, களங்கம் சொல்பவர்க்கு உள்ளமில்லையோ. ஆதாரம் 100 என்று ஊர் சொல்லலாம், ஆனாலும் பொய் என்று நான் சொல்லுவேன். ஆயிரத்தில் ஒரு தீயம்மா நீ, உலகம் அறிந்திடாத பிறவியம்மா நீ. பார்வையிலே குமரியம்மா, பழக்கத்திலே குழந்தையம்மா, ஆயிரத்தில் ஒரு தீயம்மா நீ. வாய்ப்புக்கு நன்றி. மிகுந்த சிறப்பு அம்மா, மிகுந்த சிறப்பு. பெண்மையை போற்றி பாடிய இந்த பாடல் மிக மிக அருமை. இன்றைய நிகழ்வை நம்முடைய ஸ்ரீபிரியா அம்மா அவர்கள் வந்து தலைமை தாங்கி நடத்தி கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். வரவேற்புரையாற்றுவதற்காக திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம் அவர்களை அழைக்கிறேன். அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் ஐயன் வள்ளுவரை தொழுது செயலராம் பாவேந்தரை வணங்கி அதன் ஒருங்கிணைப்பாளராம் திரு நீலகண்ட ஐயா அவர்களை வணங்குகின்றேன். மகளிர் தினத்தை முன்னிட்டு நம்முடைய சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா சிறப்பான நிகழ்வுகளை தொடர்ந்து நடத்தி வருகிறது. அந்த வகையில் இன்றைய நிகழ்வு கலந்துரையாடலாக மலரவிருக்கிறது. இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பிக்க வந்திருக்கும் மகளிர் அனைவருக்கும் என்னுடைய இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன்.
இன்றைய நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கும் திருமதி இரா ராஜாமணி அம்மையார் அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன். தொடக்க பாடல் பாடிய இரா விஜயா அம்மா அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன். தலைமையேற்று நடத்தவிருக்கும் ஸ்ரீபிரியா சேஷாத்ரி அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன். புதுவையிலிருந்து இணைந்திருக்கும் புவனேஸ்வரி அம்மா அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன். நல்லாசிரியர் பவானி அம்மா அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன். பொலிச்சலூரிலிருந்து இணைந்திருக்கும் நல்லாசிரியர் நல்வெள்ளியார் கற்பகம் அம்மா அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன். பெங்களூரில் இருந்து இணைந்திருக்கும் ரமணி பாலசாமி அம்மா அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன். இந்த நிகழ்வுகளை நடத்துவதற்காக நமக்கு ஏற்பாடு செய்து கொடுத்த நம்முடைய ஒருங்கிணைப்பாளர் ஐயா நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். எனக்கு வரவேற்புரை வழங்குவதற்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. இப்பொழுது இந்த நிகழ்ச்சியை தலைமையேற்று நடத்துவதற்காக ஸ்ரீபிரியா அம்மா அவர்களை அழைக்கின்றேன். வாருங்கள் அம்மா. உலகெங்கிலும் வாழும் தமிழ் மக்களுக்கு வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவர் வள்ளுவனையும் செயலர் பாரதிதாசனையும் வணங்கி எமது பூங்காவின் ஒருங்கிணைப்பாளர் ஐயா திரு நீலகண்டன் அப்பாவையும் வணங்கி நம் உறவுகள் அனைவருக்கும் என் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு ஒரு சிறிய கலந்துரையாடல். இன்றைய காலகட்டத்துல ஒவ்வொருவருக்கும் ஒரு சிக்கல்கள் வரும். சிக்கல்கள் வந்த உடனே அதுக்கு கொஞ்ச நேரம் திணறி உட்கார்ந்துருக்கும் பொழுது கொஞ்சம் உடைஞ்சு மனமுடைந்து உட்கார்ந்து இருக்கிற நேரத்துல நம்மளே ஒரு தீர்வையும் கண்டுபிடிச்சிடுவோம். அந்த தீர்வு நமக்கு அந்த ஒரு சின்ன நூல் கிடைத்த உடனே பிடித்து விடுவோம். ஆனா திணறி போய் வந்தது மலை போல இருக்கும். அந்த விஷயம் அழகா முடிச்சுட்டு வந்திருப்போம். ஆச்சரியமா இருக்கும். நமக்கே நம்மளுடைய பின்னோக்கு நாள்களை யோசிக்கும் பொழுது எப்படி நம்ம அதை முடிச்சோம் அப்படின்னு நம்ம தான் தட்டிக்கணும். ஏன்னா யாரும் நம்மள தட்டி கொடுக்குறாங்களோ இல்லையோ, நம்ம பண்ணினோம் அப்படின்ற ஒரு சந்தோஷத்தை நம்ம நமக்குள்ள வச்சிருப்போம். அந்த இடத்துல நமக்கு செருக்கு வராது. அந்த இடத்துல என்னன்னா, நம்ம இன்னைக்கு இங்க செய்யலையானா யாரும் செஞ்சிருக்க மாட்டாங்கன்ற ஒரு தைரியம் மட்டும் நம்ம கிட்ட இருக்கும். அப்போ அதை நம்மளோட எளிமையாக பண்ணி விட்டுட்டு வெளியில வர்றதுக்கு ஒரு வாய்ப்பாக அமைகிறது. அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச இருக்கின்றோம். ஒவ்வொரு வீடுகள்லயும் அக்கம் பக்கத்துல சொந்தக்காரங்களால நம்ம வீட்டுல இருக்கிறவங்களாலேயே நம்மளுடைய தாய் தந்தையரோ கணவரோ மாமனார் மாமியார் இது மாதிரி உறவுகள் குழந்தைகள் இவர்கள் மூலமாகலாம் கூட நிறைய சிக்கல்கள் வரும். பணியிடத்துல சிக்கல்கள் வரும். அந்த சிக்கல்களை விட்டு நம்ம எப்படி வெளியில வரோம், அவங்களையும் நம்ம சமாதானம் பண்ணி சமாளிக்கணும். வீடுகள்ல இருக்கிறவங்களையும் சமாளிக்கணும். நம்மளும் சமாளிச்சுட்டு அந்த வெளியிடத்துல போற இடத்துலயும் நம்மள சமாளித்து நம்ம வெற்றி பெற்று வரணும். இததான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். எனக்கு ஏற்பட்ட அனுபவம்ன்றதுல நான் ஆரம்பிக்கிறேன். எப்படி ஒரு கருத்து சொல்றதுன்னா, நாங்க இருக்கிறது கூட்டு குடும்பம். இந்த கூட்டு குடும்பத்துல இருக்கும் பொழுது ஒரு வேலை அதுக்கு ஒரு குறிப்பிட்ட செயல்களை செய்யறதுக்கு கரெக்டா அந்த சரியான ஒரு நேரத்தை எங்களால கணித்து வைத்துக் கொள்ள முடியாது. ஏன்னா வயதானவர்கள் இருக்கிற வீட்டுல எப்படி இருக்கும், குழந்தைகள் போல இருக்கும். ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விதமான விஷயங்களை நம்ம எதிர்நோக்க வேண்டிய செயல்கள் ஏற்படும். அப்படி ஏற்படும் பொழுது அவர்களையும் சமாளித்து விட்டு அவர்களுக்கு தேவையானதை அனைத்தையும் செஞ்சு கொடுத்துட்டு அதற்கு பிறகு நம்ம அந்த வேலைகளையும் செஞ்சு அவங்களையும் நமக்கு எதிர்நோக்கி ஒருத்தவங்க நமக்கு ஒரு வேலை கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதையும் நம்ம சமாளிச்சு செஞ்சுட்டு வரோம் பாருங்க. அததான் நம்ம இப்ப பேச வரோம். இப்ப நான் இன்னைக்கு பேசக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப இருக்கிற நிலைமையே இப்ப குவிய வழியில ஒரு சந்திப்பு நம்ம பேசுறோம் கொள்றோம். இதற்கு கூட நேரம் கிடைக்காது. ஆனா நேரத்தை நம்ம தான் உருவாக்கிக்கணும். அந்த வேலைகளையும் செய்து கொண்டு இந்த வேலைகளையும் செய்யணும்னா எந்தெந்த வேலைகளை நம்ம அந்த நேரப்படி ஒரு அட்டவணையை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அந்த அட்டவணையை தயார் பண்ணிட்டோம்னா நம்மளால எல்லா வேலைகளையுமே செய்ய முடியும். அந்த மாதிரி தான் ஒவ்வொரு செயலையும். நாளைக்கு இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி இருக்கு, நம்ம இப்படி பண்ணா இவ்வளவு சீக்கிரத்துல நம்ம இதை முடிச்சுட்டு அடுத்த வேலைகளை பார்க்கலாம் அப்படின்றது. இந்த நேரம் அவங்களுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அவங்களுக்கு அதெல்லாம் செய்து கொடுத்துட்டு இந்த 2 மணி நேரத்துல எவ்வளவு வேலைகளை நம்ம குவிய வழியிலையும் நம்மளுடைய திறன்களை காண்பித்து நம்ம வெற்றி பெற்று வரதை பத்தி நான் இன்னைக்கு சொல்லியிருக்கேன். அடுத்த சுற்று வரும்போது வேற ஒரு விஷயம் பேசலாம். ராஜாமணியம்மா நீங்க வாங்க. நமது சங்க தமிழ் இலக்கிய அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். அருமை 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 அருமை. ஆமா, நிறைய பிரச்சனைகள் வந்துகிட்டு தான் இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி எப்படி ஒரு வேலை இடத்துல நம்ம கால அட்டவணையை பின்பற்றுறோமோ அதே மாதிரி வீட்லயும் சில கால அட்டவணைகள். இப்ப 4 மணிக்கு இந்த
குவிய வழியா வந்து உட்காரணும்னா அதுக்கு முன்னால 3 மணிக்கு என்ன ஏற்பாடோ அதெல்லாம் செஞ்சுட்டு வரும் பொழுது அதுக்கு நமக்கு நிம்மதியா இருக்கு. சில நேரங்கள்ல சில இடர்பாடுகள் வருது. ஆனா ஏதோ ஒரு தைரியம் நமக்குள்ள, நாம செய்யறது சரியா தவறான்னு தெரியாது. ஆனா தைரியத்துல சிலது செஞ்சிருவோம். ஆனா செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தா நிச்சயமா அது ஒரு நல்ல பலனா தான் கொடுத்திருக்கும். ஒரு சின்ன ஒரு நிகழ்வு சொல்றேன். என்னுடைய பையன் ரொம்ப சின்னவனா இருக்கும் பொழுது எனக்கு பள்ளியில அப்ப வந்து ஒரு விளையாட்டு விழா நடந்தது. அந்த விளையாட்டு விழா 8 மணிக்கு மேலதான் அது முடிஞ்சது. அதுவரையிலும் நான் அங்கேயே இருந்துட்டு வீட்டுக்கு வரும்பொழுது, குழந்தைக்கு ஏதோ ஒரு வயிறு வலி போல இருக்கு. அவனுக்கு என்னன்னு சொல்ல தெரியல. ஆனா சாப்பிட்டது ஒரு மாரி தொந்தரவா பண்ணியிருக்கு. அவன் என்ன சொல்லியிருக்கான், அவங்க அவங்க அத்தையும் வெளியே தான் போயிடுவாங்க. அவங்க அத்தைகள், அதாவது என்னுடைய நாத்தனார்லாம். அவங்களும் வேலைக்கு போயிட்டு வரக்கூடியவங்க தான். இவனுக்கு என்ன பண்ணியிருக்கு, என்னவோ உனக்கு என்னவோ வயிறு பண்ணுது. அம்மா வந்து எனக்கு வயிறு வலிச்சதுன்னா இந்த மருந்து தான் குடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அலமாரியில இருக்கக்கூடிய ஒரு மருந்தை எடுத்து காமிச்சிருக்கிறான். அப்ப அந்த மாதிரி காமிக்கும் பொழுது அவன் என்ன பண்ணியிருக்காங்க, அதேதான் குடிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத அவனுக்கு குடுத்துட்டாங்க. என்னப்பா இருங்க. இப்படி வர சிக்கல்ல இருந்து ஒரு தீர்வு அம்மா கிட்ட. பல்வேறு சிக்கல்கள் தான் இன்றைக்கு. என்னுடைய மகன் வந்து அந்த மாதிரி அவங்க அத்தை கிட்ட சொல்லியிருக்கான், இந்த மருந்து தான் எனக்கு அம்மா குடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது எடுத்த உடனே அவன் ஒரு மூடி நிறைய குடிப்பாங்க அப்படின்னு அதை எடுத்து குடிச்சிட்டான். நானும் ஒரு 8 மணிக்கு மேல எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு 9 மணிக்கு அந்த நேரத்துக்கு வீட்டுக்கு வரும்பொழுது, இவனுக்கு ஒரே வயிறு வலி, தாழவே முடியல. என்ன செய்யறதுன்னே எனக்கு தெரியவே இல்ல. உடனே வந்து இது மாரி கேட்டா, இவன் தான் சொன்னான், "நீ இந்த மாரி இது" அப்படின்னு சொல்லிட்டு, அதுதான் எடுத்து குடுத்தோம் அப்படின்னு பார்த்தா, அதுல எக்ஸ்பைரி ஆயிருந்தது அந்த மருந்து. அது நாள் கடந்து போயிருந்தது அந்த மருந்தோட இது. உடனே என்ன பண்ணிட்டேன், நெறைய தண்ணிய குடுத்தேன் முதல்ல. குழந்தைக்கு வந்து எது எப்படியோ அவன் வாந்தி எடுத்தா எடுக்கட்டும், இல்லன்னா வேற ஏதாவது அவனுக்கு வயித்தால போனாலும் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, நெறைய ஒரு சொம்பு நெறைய தண்ணிய குடுத்தேன். ஏன்னா ராத்திரி அந்த நேரத்துக்கு பார்த்தா அங்க மருத்துவரும் இல்ல. அவரும் போயிட்டு இருந்தாரு. பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு மருத்துவர தான் போய் பார்க்க போவோம். அதனால என்ன செய்யறதுன்னு தெரியாம சொம்பு நெறைய நல்லா தண்ணிய குடுத்தேன். குடுத்த உடனே கொஞ்ச நேரத்துல என்ன பண்ணான், வாந்தி எடுத்துட்டான். அப்புறம் மறுபடியும் இன்னும் கூட கொஞ்சம் குடுத்ததுக்கு அப்புறம் அது ஒண்ணுமே பண்ணாது இல்லையா? வாந்தி எடுத்ததுக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு டம்ளர் வெந்நீர் வச்சு குடுத்ததுக்கு அப்புறம், கொஞ்ச நேரம் அப்படியே படுத்திருந்தவன், அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு மாரி வயித்தால ஒரு தடவ போயிடுச்சு. அப்புறம் தான் எனக்கு மனசு நிம்மதியாச்சு. அது மாரி என்ன செய்யறதுன்னு தெரியாம சில நேரம் நாம குழம்பி போய் நிப்போம். ஆனா அந்த நேரத்துல நமக்கு ஒரு தைரியம் வேணும். ஏன்னா இவரும் அந்த நேரத்துல இல்ல வீட்ல. என்னுடைய கணவரும் இல்ல. அப்ப இந்த மாதிரி திணறி போன சம்பவங்கள்லாம் எனக்கு உண்டு. அந்த சின்ன குழந்தைய கைக்குழந்தைய வச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த காலகட்டங்கள்ல. இந்த மாதிரியான சில பிரச்சனைகள் நமக்கு ஏற்படுது. அப்ப நாம செய்யக்கூடியது கொஞ்சம் தைரியமா முடிவெடுக்கிறோம். அது நமக்கு சரியா தான் போயிடுது. பல இடங்கள்ல அந்த மாரி நானும் பார்த்திருக்கிறேன். இந்த மாதிரி அனுபவங்கள் ஏதாவது மற்றவங்களுக்கும் இருந்தா சொல்லுங்க. இல்ல வேறு மாதிரியாக இருந்தாலும் கூட நீங்க சொல்லலாம். நன்றி ஸ்ரீபிரியா அம்மா. ரொம்ப நல்லா இருந்ததுமா. நம்ப அந்த மாதிரி ஒரு சிக்கல்ல நம்ப சடார்ன்னு ஒரு அழகான ஒரு முடிவு எடுப்போம். அத சமயோசிதமா யோசிப்போம். அதுதான் அந்த இடத்துல நமக்கு தேவையானது. அத யோசிக்காம அதுவும் விட்டுட்டோம்னா தான், நமக்கு வந்து அந்த செயல்கள் வந்து ஒண்ணுமே புரியாம நின்னு போயிருக்கும். எனக்கு ஒண்ணுமே புரியல அந்த நேரம் அப்டின்லாம் சொல்லாம ஆமா. சட்டுன்னு யோசிக்கிறோம் பாருங்க. அந்த சிக்கல அதான் தான் நம்ம தீர்வு பெரிய வெற்றியா நமக்கு அதான் அமையும். பயமும் படக்கூடாது. அதே நேரத்துல அது எந்த பாதிப்பும் குடுக்காது. தண்ணி குடிக்கிறதுனால எந்த பாதிப்பும் இருக்காது அந்த நிச்சயமாக. இடத்துல நமக்கு அப்ப அந்த ஏதாவது விழிப்புணர்வ ஒண்ணு வந்து அந்த மூளை பள்ளி செயல்படுத்தினதுன்னா நமக்கு வெற்றி தான். ஆமா. பள்ளிகள்ல கூட அந்த மாரி இந்த குழந்தைங்க அத சாப்பிட்டேன், இத சாப்பிட்டேன்னு எதையாவது ஒண்ணு சொல்லுவாங்க. உடனே அவங்களுக்கு வந்து பக்கத்துல அதாவது மருத்துவர பார்க்கணும். இல்லன்னா நெறைய தண்ணிய குடுத்தோம்னா முதல்ல வாந்தி வந்துரும். சில நேரம் உப்பு கொஞ்சம் அதிகமா போட்டு தண்ணிய குடுத்தா கூட அதுங்க வாந்தி எடுத்துரும். வாந்தி வந்துருச்சுனாலே உள்ள இருக்கக்கூடிய பொருள் எல்லாம் முதல்ல வெளிய போயிரும் அப்படிங்கிற ஒரு இதுதான். அந்த மாரியான ஒரு நிகழ்வு நடந்தது. அத உங்களோட இப்ப பகிர்ந்துக்கிட்டேன். வேற யாராவது பல நிகழ்ச்சிகள் இருந்தா சொல்லுங்க. அப்புறம் அடுத்தடுத்து பார்க்கலாம். நன்றிம்மா. நன்றிங்கம்மா. அடுத்தது விஜயம்மா, வணக்கம்மா. தமிழ்மணி செம்மல். நம்ம விஜயம்மா வராங்க. அவங்களுடைய இத பகிர்ந்துக்கிறாங்க. வணக்கம்மா. என்னோட வணக்கம். ஒரு மகளிர் தினத்துல சொல்ல வேண்டிய கருத்து, அதாவது பெண்களே பெண்களுக்கு எதிரியாக இருக்கக்கூடிய நிலை நிலவுகிறது. என்ன காரணம்னா பொறாமை.
நிறைய பெண்கள்கிட்ட திறமைகள் அதிகம் இருக்கு. அந்த திறமைகளை பார்த்து பொறுக்க முடியாம அக்கம் பக்கத்துல இருக்கவங்களா இருக்கட்டும், அலுவலகத்துல இருக்கவங்களா இருக்கட்டும், இல்ல வேறு இடங்கள்ல இருக்கட்டும், அந்த பொறாமை காரணமாக அவதூறான பேச்சுக்கள், இல்லாத போல அதெல்லாம் அவங்கள பத்தி திருச்சி அவங்களுக்கு பின்னால பேசுறது, அந்த மாதிரியான அவதூறான பேச்சுக்கள் சாதாரணமா பெண்களை வந்து கேரக்டர் வைஸா, அதாவது அவங்களுடைய நடத்தைய வந்து தவறா சொல்லும் போது ரொம்ப மனதளவுல பாதிக்கப்பட்டுருவாங்க. அத மாதிரி ஆயுதத்தை அவங்க பயன்படுத்துவாங்க. அத சொல்லும் போது மனதளவுல பாதிப்பு ஏற்படும். அந்த மாதிரியான சூழ்நிலைய சந்திக்க வேண்டிய சூழ்நிலை நிறைய பெண்களுக்கு ஏற்படுது. இது மாதிரி அக்கம் பக்கத்துல இருக்கவங்களே இல்லாத கருத்துக்களை எல்லாம் அதாவது 1 4 10 8 அப்படியே பிரிச்சு சொல்லி அத உலகெல்லாம் பரப்பி வச்சிருவாங்க. அதனால அக்கம் போகும்போது வரும்போது எல்லாரும் பேசுறத கேட்டால இவங்களை பார்த்தா அவங்க பேசுவாங்க. பேசுறத பார்த்தா உங்களுக்கு இன்னும் மனசளவுல பாதிப்பு ஏற்படும். அந்த மாதிரி நிறைய பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதுக்கு ஒரே தீர்வு என்னன்னா, பெண்கள் அடுத்தவரை பத்தி அனாவசியமா அவதூறு பேசாம இருக்கணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தை வளர்க்கணும், பொறாமையை தவிர்க்கணும். அடுத்து இந்த மாதிரியா பாதிக்கப்பட்ட பெண்கள் என்ன பண்ணணும்னா, தைரியமா நான் என்னுடைய மனதளவுல சரியா இருக்கேன், நேர்மையா இருக்கேன், அதனால நான் யார் எந்த பேச்சு பேசினாலும் அதுக்கு பயப்பட போறது இல்லை, அதுக்கு அதை நான் காதுல வாங்காம அவங்கள அலட்சியப்படுத்தும் போது அவர்கள் தானாகவே அமைதியாயிடுவாங்க. அது காதுல வாங்கிட்டு நம்ம ரியாக்ட் பண்ணோம்னா, இந்த நாய் குலைக்கிறத பார்த்து நம்ம குலைக்க கூடாது, அது கடிக்கிறத பார்த்து நம்ம திருப்பி கடிக்க முடியுமா? அது நமக்கு. அதனால அந்த மாதிரி பேசும்போது நம்ம வந்து அமைதியா இருந்து அதை அலட்சியப்படுத்தி அவங்க சொல்றத காதையே வாங்கிக்கல அப்படிங்கும் போது அவங்களுக்கு முற்றிலும் அவர்கள் தோற்று விடுகிறார்கள், நாம் ஜெயித்தவர்கள் ஆகிறோம். அந்த வகையில தான் பெண்கள் ஜெயிக்கணும். ஏன்னா அதுக்காக நாம கவலைப்பட்டு நம்ம உடம்ப கெடுத்து நம்ம குடும்பமும் கெட்டு எல்லாமே அப்செட் ஆயிடும். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைய டேக்கிள் பண்றதுக்கு ஒரே வழி, அவர்களுடைய வார்த்தைகளை நம்ம அளவுல நம்ம நேர்மையா இருக்கும், அந்த அளவுல மனசுல வச்சுட்டு அவர்களுடைய செயல்பாடுகளை அவங்களுடைய பேச்சுக்களை எல்லாம் அவதூறு பேச்சுக்களை கவனிக்காம இருக்கிறதே வந்து அதுக்கான ஒரே தீர்வு அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. நீங்க சொன்ன கருத்து ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஆனா இந்த வார்த்தைகளால தூக்கி போடுறாங்க பாருங்க, அது ஆண்களை விட பெண்கள் தான் அதிகமா செய்யறாங்க. பெண்கள் தான் இந்த மாதிரி அவதூறா பேசுறது, அவளை பத்தி தவறான வார்த்தைகள் பேசுறது. முதல்ல பெண்ணுக்கு பெண்ணே தான் எதிரி. ஆமா, சிறப்புங்கம்மா, சிறப்பு. தைரியம் இழக்க கூடாது அப்படிப்பட்ட பேச்சு. என்னுடைய முதல் கவிதையிலேயே அந்த இதுதான் ஒரு வரியில வரும், வஞ்சியரை வஞ்சிக்கும் வஞ்சக செயலுக்கு வாசகம் அணிப்பது வாசகம் அமைப்பது வாசமுள்ள வனிதையரை அப்படின்னு அந்த கவிதையில எழுதிருந்தேன். ஏன்னா அந்த அளவுக்கு நான் நிறைய பார்த்திருக்கேன். என்னுடைய லைஃப்ல கூட அந்த மாதிரியான நிகழ்வுகள் எல்லாம் நான் வந்து எதிர்கொண்டிருக்கேன். அதனால நான் யாரு எது சொன்னாலும் அதை பத்தி கவலைப்படுறது இல்லை, என் அளவுல நான் நேர்மையா இருக்கேன் அப்படிங்கிற வகையில நான் வந்து எதையுமே அலட்சியப்படுத்தி நம்ம சரியா இருக்கோம் அவ்வளவுதான், நம்ம குடும்பம் சரியா இருக்கு, நம்ம சரியா இருக்கோம், யார் எதை பேசினாலும் பேசிட்டு போட்டோம் அப்படிங்கிறது. அப்புறம் போற்றுவம் துற்றலும் போகட்டும் கண்ணனுக்கேன்னு விட்டுடுவோம், அவ்வளவுதான். பெருமையா பேசினாலும் சரி, இனிமையா பேசினாலும் சரி, நான் நலமா இருக்கேன், நான் நல்லா இருக்கேன், என் மனசுல நான் நல்லா இருக்கேன், அந்த அளவுக்கு இருக்கிறதால தான் நான் இந்த அளவுக்கு வர முடியுது. இல்லைன்னா நிறைய பிரச்சனைகள்லாம் நானும் சந்திச்சிருக்கேன் என்னுடைய வாழ்க்கையிலையும். இந்த மனப்பான்மையோட நான் செயல்படுறதுனால இந்த அளவுக்கும் இந்த வயசுக்கும் கொஞ்சம் ஆரோக்கியமாவும் இருக்க, மனசளவுலயும் ஓரளவு தைரியமா இருக்க. அதுக்கு என்னுடைய குடும்பமும் காரணம், அவர்களும் ஒத்துழைக்கிறாங்க, எல்லாரும். நன்றி. நன்றிங்கம்மா, சிறப்புங்கம்மா. இப்ப ஏதாவது புறங்கூறி நம்மளுடைய இடர்பாடுகளை ஏற்படுத்தி நமக்கு எவ்வளவோ செய்யறது வந்து அவங்களுடைய இயலாமை. அந்த இயலாமையை இப்படிதான் அவங்க வெளிப்படுத்துறாங்க. வெளிப்படுத்தும் பொழுது அதற்கு தீர்வை நம்ம வந்து அவங்கள 2 விதம் இருக்கு. ஒரு விதம் என்ன பண்ணணும், நம்ம செய்யற செயல்களை அவங்கள கூட்டிட்டு வந்துடணும். வாங்க அப்படி வந்து உட்காந்து பார்க்க, இந்த மாதிரி அவங்கள பேசி பேசி பேசியே அறம்பாடி அறுத்தல்னு ஒரு வார்த்தை உண்டு. அத மாதிரி அவங்களை கூட்டிட்டு வந்து நம்மளோடையே வைத்திருந்து காண்பிக்கும் பொழுது, அவங்களையும் அதுல பங்கு பெற செய்யும் பொழுது கண்டிப்பாக அந்த பிரச்சனை வராது. ஏன்னா நான் அதை வந்து நிறைய விஷயங்கள்ல நேர்கொண்டு பார்த்திருக்கேன். என்னுடைய பாட சம்பந்தமான செயல்கள்ல நடத்தும் பொழுது கூட இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம், இந்த மகளிர் மக்களுக்காக நிறைய பாட வகுப்புகள் வரும், கணினி பாடங்கள்.
நடத்தும் பொழுது இந்த பிரச்சனைகள் வரும். அப்போ மருமகளை நான் கூப்பிட்டு பாடம் நடத்தும் பொழுது அங்க நீ காலையில போயிட்டு சாயங்காலம் வர அந்த இங்க வீட்டுல இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்ட அங்க போய் நீ உக்காந்துட்டு ஏமாத்திட்டு வரியா, இந்த வார்த்தை வரும். பார்த்தேன் 10 நாள் இவங்களது பயிற்சி முடிஞ்ச உடனே அடுத்த 10 நாள்ல மாமியாருக்கு தான் முதல் உரிமை கொடுத்தேன் நான். என்னன்னு கேட்டா அவங்களுக்கு தெரியணும் இங்க என்ன நடந்தது அப்படின்னு. ஏன்னா அவங்க எல்லாம் செய்த செயல்கள் என்னன்னா கிராமப்புறங்கள்ல இந்த பீடி சுற்றுதல், ஊதுவத்தி சுற்றுதல் இதெல்லாம் தான் அவங்களுடைய மெயின் வேலையா இருந்தது. இந்த முக்கிய வேலைகள்ல இருந்து அவங்களுக்கு தெளிவான விஷயங்கள் வரணும்னுட்டு கணினி மூலமா அவங்க எப்படி இன்னைக்கு இந்த நிறைய ஃபேஷன் டிசைனிங்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி செயல்கள் கத்துக்கிறதுக்கு முதல்ல எப்படி அவங்க ஒரு ஐடி ஓபன் பண்ணிக்கணும், அவங்களுக்குன்னு ஒரு அடையாளத்தை எப்படி இணையத்துல ஓபன் பண்றது, திறந்து எடுத்துக்கிறது, இதெல்லாம் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தோம். 5ஆம் வகுப்பு படித்தவர்கள் கூட மறந்து போச்சு. அவங்களுக்கு கையெழுத்தை போட சொல்லி கொடுத்து அவங்களை இதை மாதிரி கொண்டு வரும் பொழுது அவங்க எல்லாரும் வீட்டுக்கு ஒரு கணினி வாங்கினாங்க. அது ஒரு பெரிய விஷயமா இருந்தது. எனக்கு அது ஒரு பெரிய பெருமையா இருந்தது. இன்னைக்கும் அந்த அம்மா சொல்லுவாங்க, உங்களால நான் பீடி சுத்துறதை நிறுத்திட்டு நான் இன்னைக்கு கணினி மூலமா டெய்லரிங் நிறைய விஷயங்களை மாடலா பார்த்து செய்யறது நமக்கு ஒரு சந்தோஷம். ஆனா அவங்க மாறிட்டாங்க. மாமியாரும் அவங்களுக்கு இப்போ ரொம்பவும் கூட துணைக்கு இருக்கிறது நமக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்கு. நீங்க சொன்னது உண்மைமா, பெண்ணுக்கு பெண் எதிரி, உண்மைதான். சிறப்பு. கற்பகம்மா வரீங்களாமா, முடியுமா? ரமணி அம்மா இருக்காங்க. கற்பகம்மா அவர்களே வாருங்கள். கற்பகம்மா நான் வரவா? ரமணி அம்மாவை கூப்பிடுங்க. ரமணி அம்மா நீங்க வாங்கம்மா, நீங்க சொல்லுங்க. தங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா வள்ளுவரையும் ஐயா பாரதிதாசனையும் நடத்துனர் நீலகண்ட தமிழன் ஐயாவையும் வணங்கி வாழ்த்தி ஒரு பிரச்சனை நான் அனுபவித்த என் வாழ்க்கையில் நடந்த பிரச்சனையை சொல்கிறேன். அதை எப்படி சமாளித்தேன் என்பதை சொல்கிறேன். எனக்கு 2 பிள்ளைங்க, 2 பொண்ணுங்க, 2 பையன்கள். அதுல என் பொண்ணு கடைசி பொண்ணு ரொம்ப அழகா இருப்பா, ரொம்ப நல்லா சுட்டியா இருப்பா. அந்த அழகே அவளுக்கு என்ன சீக்கிரமா கல்யாணம் பண்ண முடியாச்சு. சீக்கிரம் கல்யாணம் பண்ண 18 வயசு தான் பண்ணுனா அவ கொஞ்சம் குடிச்சு ஒரே வருஷத்துல இறந்து போயிட்டான். என் பொண்ணுக்கு வயசுல 6 மாசம் அப்படியே இறந்து போகும். இந்த குழந்தை பிறந்துச்சு. அந்த குழந்தையும் அவளோட அழகா இருக்கு. ஆனா 1 வருஷம் 2 வருஷம் பொறுத்து அந்த பொண்ணு பக்கத்துல இருக்கிறவங்கனால ஏதாச்சும் பேச்சு கொண்டு வந்து நாங்கெல்லாம் சேர்ந்து பாரதியார் சொன்ன மாதிரி 2வது கல்யாணம் பண்ணிக்க முடிவு. ஏன்னா சின்ன வயசு அழகா இருக்கிற SLC தான் படிச்சிருந்தாலும் அவ விரும்பின பியூட்டிஷன் வேலையை கத்துக்கிட்டு அதை நல்லா செஞ்சு அந்த ஒரு கல்யாணம் போனான்னா இங்க பெங்களூர்ல இருக்கிறதுக்கு அதுக்கும் ஒரு கல்யாணம் அட்டன் பண்ணா 10,000 மேல வரும். நேர்த்தி போட்டு மேக்கப் பண்ணி புடவை கட்டி 10,000 குறையில்லாம வரும். கல்யாண சீசன்ல 4 நாளைக்கு ஒரு வாட்டி கல்யாணம் வரும். அப்படி வரும்போது அலங்காரம் பண்ணுங்க பொண்ணு கூட இவ்வளவு சேர்ந்து நிப்பா. அந்த பொண்ணுகளவ நீங்க கல்யாணம் பண்ண அலங்காரம் பண்ணி எங்க நின்று போட்டோ எடுங்கன்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அப்படி போட்டோ எடுக்கும் போது அந்த பொண்ணு நல்லா இருக்க மாட்டேன், ஏன் பொண்ணுதான் அவ்வளவு அழகா தெரியும். அப்ப பெத்த மனசு ரொம்ப கஷ்டப்பட்டு என்ன ஒரு தீர்வு அப்படின்னு பாரதியார் சொன்னதுதான் எனக்கு ஞாபகம். அதனால என்ன பண்ணேன், மறுமணம் செய்து வைக்க எங்க சொந்தத்திலேயே ஒரு பையன் ரெடியா இருக்கு சொன்னாங்க. ஒரு வயசு சின்ன வயசுல இருக்கு. அப்படி இருந்தும் எங்க குடும்பத்தை பார்த்து அந்த பொண்ணு அழகை பார்த்து நடத்தை பார்த்து நான் கட்டிக்கிறேன்னு சொல்லி முன் வந்ததுனால நாங்க கல்யாணம் பண்ணும்போது பையன் கல்யாணம் பையனா ஏன் ஒரு பொண்ணு இருக்கிறாளா, அதனால யாரும் முன் வர மாட்டாங்க கல்யாணம் பண்ணி. அதனால என்ன நினைச்சேன், அந்த பொண்ணை நான் தத்தெடுக்கிறேன், நீ பொண்ணு புதுசா கல்யாணம் பண்ண மாதிரி அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி நல்லா வாழுங்க, உனக்கு வேணும்னா இங்கேயே போடவா, உன் படிப்பு தகுந்த மாதிரி நான் இங்க வேலை வாங்கி தரேன்னு சொல்லணும். அந்த பையன் கல்யாணம் பண்ணிட்டான். என் பேத்தி இப்போ கல்யாணம் பண்ணி அவளும் நல்ல இடத்துல இருக்கிறா. அவதான் சென்னையில இருந்தா அடிக்கடி நான் சென்னைக்கு போவேன். என் மகளோட இதுவும் சால்வ் ஆயிடுச்சு. என் பேத்தியோட அவனும் அம்மா இல்லாம அவ என்ன கொஞ்ச நாள் கஷ்டப்பட்டா.
அப்பாதான் இல்லைன்னா அம்மாவும் இல்லாம போச்சே, அந்த பிள்ளைக்கு அம்மா இல்லாம கட்டனே மனசு வரை இருந்துச்சு. இருந்தாலும் எந்த கவலையும் தெரியாம அவரு நல்லா வளர்த்து அவளையும் தெரியுது. அவரு பாரதியார் கொடுத்த தைரியம் தான். கல்யாணம் பண்ணது எங்க சொந்தத்திலேயே கூட எல்லாரும் ஒரு மாதிரியா பேசுனாங்க. பாதி சொந்தம் இந்த பையனோட சொந்தம் எங்க தெரிஞ்சு பேர. அப்படி பாதி பேர் என் கை கொடுத்தாலும் பாதி பேர் எனக்கு ஒரு மாதிரியா பேசினாங்க. ரெண்டாவது இப்போ என்னைய பார்த்து புருஷன் இறந்து போனவங்க, புருஷன் சீக்காய் செத்து போறவங்க, வேற விஷயம் விவாகரத்து பண்ணவங்க எல்லாம் கூட இப்ப ரெண்டாவது கல்யாணத்துக்கு ஆரம்பித்தாங்க. நான் தான் சொல்லணும். சிறப்பு அம்மா, சிறப்பு. உங்களுக்கு எங்களுடைய வணக்கங்கள் அம்மா. உங்களுக்கு எங்களுடைய வணக்கங்கள். சீரிய சிந்தனைகள், பெரியாருடைய முன்னோடி மாதிரி நீங்க யாராவது ஒருத்தர் அப்படிப்பட்ட ஒரு முன்னோடியா இருந்து நாம செயல்பட்டுட்டு போனோம்னா தான் அடுத்தவங்களுக்கு அது இதுவா இருக்கும். எங்களுடைய சொந்தத்துல கூட அந்த மாதிரிதான். எங்க நாத்தனார் மகள் வந்து முதல் கல்யாணம் ஆன உடனே அந்த பையன் சரியில்லைன்னு அவன் விட்டுட்டு இது பண்ணிட்டான். அவனுக்கு ஆண்மையே இல்லைன்னு தெரிஞ்ச உடனே வீட்டுக்கு வந்துட்டான். அப்ப நாங்க என்ன பண்றது? மறுபடியும் சரி, இது அப்படியே வீட்டுல வச்சிருந்தோம்னா இந்த குழந்தையோடைய வாழ்க்கையும் பாழா போயிரும். ஆனா நீங்க சொன்ன மாதிரி அந்த சின்ன வயசுல கல்யாணம் பண்றோம் பாருங்க, அப்ப அந்த மாதிரி ஆயிடுது. 20 வயசுக்குள்ள பண்ணும் பொழுது சில நேரங்கள் அந்த மாதிரி ஆயிடுது. அப்புறம் வேறொரு மணமகன் கிட்ட சொல்லி, ஒரு சொந்தம் தான் எல்லாருமே, அவன் இப்படிப்பட்டவனா இருந்தான், அதனால என்ன செய்யறதுன்னு தெரியலப்பான்னும் போது அவங்களும் ஏத்துக்கிட்டாங்க. நல்லா இருக்காங்க, 2 பேருமே நல்லா இருக்காங்க, மனசொத்து. அந்த மாதிரி நாம யாராவது ஒருத்தர் முன்னிந்து ஒண்ணு நடத்தணும்னா தான் நம்மளை பார்த்து பின்னால மத்தவங்க இப்படி வருவாங்க. ரொம்ப சிறப்புமா, ரொம்ப பரந்த மனப்பான்மை உங்களுக்கு. இந்த மாதிரியான இது சிறு பிரச்சனை இல்லை, இதெல்லாம் வாழ்க்கையில பெரிய பிரச்சனை. இந்த பிரச்சனைகளை எல்லாம் நீங்க அழகாக தீர்வு கொண்டு வந்திருக்கீங்க. இதுதான் நம்முடைய முன்னேற்றமா நாம எடுத்துக்கணும். இதுதான் பெண்களுக்கு உண்டான ஒரு முன்னேற்றமாக, ஒரு சீரிய சிந்தனைகளாக நம்ம கொண்டு வரணும் சமூகத்துல. ரொம்ப அருமைம்மா, ரொம்ப அருமை. சிறப்புங்கம்மா. உண்மைதான். ஏன்னா நமக்குள்ள ஒவ்வொருத்தருக்குள்ளயும் பாரதியார் இருக்காரு. நமக்கே தெரியாது. நம்ம செய்யற செயல்கள் எல்லாமே ஒரு புதுமை பெண்ணாக நம்ம அந்த செயல்களை செய்து கொண்டிருக்கின்றோம். அதுலயும் ஒரு புரட்சி இருக்கு. விமர்சனங்கள் வராத விஷயங்கள் வாழ்க்கையில கிடையாது. ஆனா அந்த விமர்சனங்களையும் நம்ம வெற்றி பெற்றுதான் வந்துட்டு இருக்கோம். பல விமர்சனங்களை வாங்கக்கூடிய ஒரு புத்தகங்கள் நம்ம அதை வாங்கி எடுத்து வைத்துக் கொண்டு அந்த விமர்சனத்தை எல்லாம் தூக்கி போட்டுடுறோம். என்னதான் மனசளவுல பாதிக்கப்பட்டாலும் தள்ளி விட்டுட்டு நம்மளுடைய செயல்களை செய்யறதுனால நம்மளால வெற்றி பெற முடிகிறது. ரொம்ப அருமையா உங்களுடைய வாழ்க்கையினுடைய இதுலயே நீங்க சொன்னீங்க. நல்ல விஷயம். பவானி அம்மா வரீங்களாம்மா? வரேன். வாங்கம்மா. நீங்க உங்களுடைய கருத்து. அனைவருக்கும் வணக்கத்தையும் மகளிர் தின வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். வீட்டுக்கு வீடு பிரச்சனை இல்லாத வீடே இல்லை. பிரச்சனைன்னு ஒண்ணு இருந்தாதான் நம்மளுடைய வாழ்க்கையே சுமூகமா போகும். இப்ப விஜயம்மா சொன்னாங்க, அதாவது பெண்களை இப்ப யார்கிட்டயாவது நம்ம பேசணும்னா அவங்கள அவதூறமா பேசுவாங்க. நிச்சயமா நானே அந்த அனுபவத்தை நான் நிச்சயமா அனுபவிச்சேன். அதனாலதான் அவங்க பேசும்போதும் சரி, அதே போல அவங்க ரமணி அம்மா பேசும்போதும் என் கண்ணுல கலங்கிடுச்சு. ஏன்னா அந்த வாழ்க்கை அந்த அனுபவத்தை எல்லாம் நான் அனுபவிச்சுதான் இப்போ ஒரு புது வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டே இருக்கேன். ஏன்னா நான் என்னுடைய வாழ்க்கையில நான் கல்யாணமே பண்ணிக்க கூடாது அப்படின்னு சொல்லிதான் நான் இருந்தேன். அப்படி இருக்கும்போது ஒரு 10 வருஷம், அதாவது 92ல +2 முடிச்சேன். முடிச்ச பிறகு ஒரு 10 ஆண்டுகள் அதுல ட்ரைனிங் சேர்ந்து 2 வருஷம் எக்ஸாம் எழுதி ரிசல்ட் வரும்பொழுது அம்மா ஜெயலலிதா அம்மா அந்த தனியார்ல சேர்ந்ததெல்லாம் செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ டிசால்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு 10 வருஷம் வீட்டுல இருந்தேன். வீட்டுல இருக்கும்போது போர் அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல சித்தப்பா வீடு, மாமா வீடு அப்படி பேசிட்டு இருக்கும்போது சும்மா என்னையே ஒருத்தவங்களோட சேர்த்து பேசி வச்சுட்டாங்க. இந்த மாதிரி அவ பேசுறா, அவ தப்பானவ, அப்படி இப்படிலாம் சொல்லி ரொம்ப கேவலப்படுத்திட்டாங்க. அதுக்கப்புறமா தான் என்னுடைய அம்மா எல்லாம் என் பொண்ணு அந்த மாதிரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அப்ப என்ன திட்டி, நீ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னாங்க. கல்யாணம் பண்ண 6 மாசத்துல அவர் இறந்துட்டார். கல்யாணம் பண்ண 6 மாசத்துல ரொம்ப இறந்துட்டு என் குடும்பமே ரொம்ப சிதறி போயிடுச்சு. அசிங்க போயிட்டாங்க. அம்மா அப்பா எல்லாம் ரொம்ப வருத்தப்பட்டு, இப்படி ஆயிடுச்சு நம்ம பொண்ணோட நிலைமை என்ன, அவளுடைய வாழ்க்கை எப்படி ஆகுமோ அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப கலங்கி போயிட்டு ஒரு 2 வருஷம் என்னுடைய புத்தி நிலைமையே மாறி போச்சு. அதாவது நான் என்ன சொன்னேன்னா, ஒரு நரகத்துக்கு இறந்து போயிட்டு இருப்பேன். அதாவது ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அதாவது வண்டி வருது, இந்த வண்டி வர்றது கூட எனக்கு தெரியல.
அவங்க எவ்வளவோ ஆஃப் நடிக்கிறாங்க. ஆனாலும் வந்து நான் நடு ரோட்ல போயிட்டு இருக்கும்போது அவன் நிப்பாட்டி, "ஏம்மா வீட்ல சொல்லிட்டு வந்துட்டியா? வண்டி வர்றது கூட தெரியும்." அப்பதான் எனக்கு அந்த ஒரு மைண்டே ஒரு நிலைக்கு வருது. ஐயோ, வண்டி வருது, நம்ம நடு ரோட்ல நடந்துட்டு வரோமே அப்படின்னு சொல்லி ஒரு இதுக்கு போயிட்டு வந்து அதுக்கப்புறமா ஒரு 2 வருஷம் கழிச்சுட்டு எங்க மாமாவுக்கு தான் நன்றி சொல்லணும். அதாவது எங்க அம்மாவோட அண்ணனுக்கு. ஏன்னா அவருதான் வந்து எனக்கு இந்த பிள்ளை இந்த மாதிரி இருக்கு, ஒரு சின்ன வயசுல இந்த மாதிரி. அதாவது யார் கூடயுமே நான் வேலைக்கு போகும்போது கூட எந்த ஆணோட பைக்ல கூட ஏற மாட்டேன். எவ்வளவு கூப்பிடுவாங்க, ரொம்ப தூரம் நடக்கணும் ஸ்கூலுக்கும் வீட்டுக்கும் இறங்கி போற ரொம்ப தூரம். ஆனா எந்த வாத்தியார் கூப்பிட்டா கூட நான் வண்டியிலேயே ஏற மாட்டேன். ஏன்னா நான் அந்த ஒரு நிறைய நான் அனுபவிச்சிருக்கிறோம். யாராவது நம்மள வந்து தப்பா பேசிடுவாங்களோ அப்படின்னு பயந்து அதுக்கப்புறமா தான் வந்து மாமா ஒரு இதுல எங்க சமூகத்துல எழுதி வச்சு அவங்க கிட்ட சொல்லி இப்ப வந்து இவர 2வது திருமணமா நான் செஞ்சிருக்கேன். இப்ப கடவுளுடைய அனுகிரகத்தால இப்ப நல்லா ஒரு வாழ்க்கை அவர் எனக்கு கிடைச்சிருக்கிறாரு. அந்த பிரச்சனைகள் எல்லாம் இப்ப கொஞ்சம் மறந்து இப்பதான் இந்த ஒரு வருட காலமாக தான் இப்ப உங்களை எல்லாம் வந்து இணையத்தின் மூலமாக இந்த ஒரு இலக்கிய பூங்காவில சேர்ந்து ஒரு குடும்ப உறவுகளாகி நிறைய ஒரு குடும்ப அந்த இணையத்துல எல்லாம் இணைஞ்ச பிறகுதான் இப்பதான் ஒரு வருடமா என்னுடைய மனசு வந்து ஒரு இலகாகி லேசாகி கொண்டு வருகிறது அப்படின்னு சொல்லிதான் இப்ப இந்த பிரச்சனையெல்லாம் அவங்க கூட எனக்கு அவங்க பேசும்போது என் கண்ணுல வந்து தண்ணி தான் வந்துச்சு. அதனால என்னுடைய பிரச்சனையை நான் சொல்லி இப்ப எனக்கு கொஞ்சம் ஒரு ரிலாக்ஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி. நன்றி. சிறப்பு 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 அம்மா, சிறப்பு சிறப்பு. அதாவது சில நேரங்கள்ல எதிர்பாராம ஏதாவது ஒண்ணு நடக்கிறது தான். இப்ப ஒரு போய் காலு போறோம், எங்கேயோ சேத்துல மிதிச்சிடுறோம், கழுவிட்டு மறுபடியும் நாம வந்து வேற செய்யறது இல்லையா? அந்த மாதிரி இந்த வார்த்தைகளை எல்லாம் தூக்கி போட்டுறணும். நம்ம மேல தவறு இல்லைங்கிறது அம்மா சொன்ன மாதிரி அவங்க முதல்ல ஒரு பாடல் பாடினாங்க பாருங்க. ஆதாரம் 100 என்று ஊர் சொல்லலாம், ஆனாலும் பொய் என்று நான் சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய துணைவர் உங்களுக்கு இப்ப கிடைச்சிருக்காரு பாருங்க. அந்த ஒரு தெய்வத்தினுடைய அந்த உறவை பிரிக்க முடியாதுங்கிறதுனாலதான் இது முன்னால உங்களுக்கு சில சோதனைகள் வந்திருக்க தவிர அவர் எவ்வளவு அற்புதமான மனிதர் உங்களுடைய துணைவர். எல்லாருக்கும் பறந்து வேலை செய்யக்கூடிய மகா அன்பு மனிதர், தொண்டர். அவரை நாங்க அதை மறக்கவே முடியாது. அவர் நாம எங்க இருந்தாலும் அவர் நம்மளை கூப்பிட்டு வணக்கம்மா அப்படிம்பாரு. அந்த மாதிரி அன்பானவர்களும் இருக்காங்கம்மா உலகத்துல. அன்பானவங்க, நம்ம புரிஞ்சுக்கிட்டவங்க, அப்படிப்பட்ட தெய்வ உறவுகள் எல்லாம் இருக்கு, இல்லைன்னு எல்லாம் சொல்ல முடியாது. ஏதோ ஒரு சூழல், நம்முடைய விதியில ஏதோ ஒரு சூழல் சில நேரம் நமக்கு பிரச்சனையை கொடுத்துருக்குது, அவ்வளவுதான். மத்தபடி ரொம்ப சிறப்புதாம்மா. இப்படிதான் இருக்கணும், இப்படி தைரியமா இருக்கணும். நம்ம வந்து பழைய காலம் மாதிரி தோத்து போயிடக்கூடாது. சிறப்பு. என்னுடைய முதல் இது போனாலும் இப்ப அமைஞ்சிருக்கிற வாழ்க்கை இப்ப கடவுளுக்கு தினம் நன்றி சொல்றேன். ஏன்னா அவர் வந்து எந்த ஒரு இடத்துக்குமே வந்து அவர் இல்லாம என்னால போக முடியாது. இப்ப போன சண்டே கூட பாண்டிச்சேரி போயிட்டு வந்தேன். திருக்குறளில் 5 புலன்களும் ஆய்வு அப்படின்ற ஒரு கட்டுரை எழுதி அதை போயிட்டு அம்மா கற்பகம்மாக்கே தெரியும், நான் அந்த கட்டுரை அவங்களுக்கு அனுப்பியிருந்தேன். அதுக்கப்புறம் அங்க போயிட்டு அதை வாசிச்சு அதுக்கு எனக்கு கூடவே கூட்டிட்டு போயிட்டு ஒரு பஸ் ஏத்துறதுல இருந்து இறங்குறதுல இருந்து கூட்டிட்டு வர்றதுல இருந்து எல்லாமே அவரு துணை இல்லைன்னா நான் இப்போ இந்த அளவுக்கு வந்து உங்க முன்னாடி எல்லாம் நான் வந்து பேசிக்க மாட்டேன். அதுக்காக அவருக்கும் நான் வந்து தினம் நன்றி செலுத்திட்டு தான் இருக்கேன். நிச்சயமா 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 அம்மா, கலங்கவே கூடாது. நீங்க தைரியமா இருக்கீங்க, நல்லா அழகா பண்ணுங்க, அவ்வளவுதான். சிறப்பா செய்றீங்க. உங்களுடைய தொண்டுகள் திறமைகள் எல்லாத்தையும் வெளிக்கொண்டாருங்க. நல்லா அருமையா பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க எல்லாம் கலங்கவே கூடாது. இவ்வளவு தூரம் இருக்கிறாரு அவரு உங்களுக்கு. அதனால அவருடைய அன்பு தெரியுது பாருங்க. அவர் உங்களுக்கு மட்டும் இல்லம்மா, ஒரு மனிதனுடைய நடத்தையை பார்க்கும் பொழுதே தெரியும் எல்லாருக்கும் அவர் எப்படி உதவி செய்யக்கூடிய ஒரு அன்பான மனிதர் அப்படிங்கிறது அவர் ஒரு முறை பார்த்து பழகும் போதே புரிஞ்சுக்கிட்டோம் நாங்க. ரொம்ப சிறப்புமா, ரொம்ப சிறப்பு. சிறப்புங்கம்மா. கலங்கவே கூடாது, கலங்கவே கூடாது. சொல்றீங்களா ஏதாவது சொல்லுங்க ராஜாமணிமா? சரி, சிறப்பான ஒரு செயலை செஞ்சு சொன்னீங்க. நீங்க ஒரு சாதனை பெண்மணி தான். ஏன்னா எவ்வளவோ ஒரு துன்பம் வந்து நேருகரிச்சே அந்த துன்பத்திலேயே நம்ம மூழ்கி போயிட்டோம்னா, நான் பொதுவா விளையாட்டா சொல்லுவேன், யாராவது வந்து துக்க பயப்பட்டு பேசும்போது சொல்லுவேன், சிரிச்சிடுங்க, சிரிச்சிட்டோம்னா பல சந்தோஷங்கள் நம்ம மனசுல இருக்கும், எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம் ஓடிடும், உங்களுக்கு பிடிச்ச செயல்களை மட்டும் செய்யுங்க, சிரிச்சு பேசணும், அழுதுட்டு உட்காந்தோம்னா துக்கம் நம்ம மேல ஏறி டான்ஸ் ஆடிட்டு போயிடும். இந்த வார்த்தையை நான் அடிக்கடி சொல்லுவேன், நம்மள உட்கார வச்சிடும். அதனால தயவு செய்து
அழுதோ எதுவுமே சொல்றாதீங்க, சிரிங்க. சிரிச்சாலே அந்த பழைய எண்ணங்கள் வடுக்கலாதான் உள்ள இருக்கும், அது மாறாது. இருந்தாலும் அதை விட்டு நம்ம வெளியில வந்துருவோம். பலவித உந்து சக்திகள் கிடைக்கும். நேர்மறை எண்ணத்தோட இருந்தோம்னா நேர்மறை மட்டும்தான் யோசிக்க தோணும். எதிர்மறையவே நம்ம நேர்மறையா மாத்திக்கலாம். அந்த மாதிரியான ஒரு செயல் நடக்கும். அதுதான் உங்களுடைய வாழ்க்கையிலேயே இப்போ மாறி வந்திருக்கு. சிறப்பான ஒரு இதை சொன்னீங்கம்மா, நல்லா இருந்தது. கற்பகமாம்மா இப்ப வரீங்களா? வரேனம்மா, வணக்கம். வாங்க வாங்க. அனைவருக்கும் மகளிர் தின வாழ்த்துகள். சிக்கல்கள் நிறைய வரும், நிறைய சந்திச்சிருக்கோம். நான் ஒரு சாதாரணமான ஒரு நிகழ்வை, சில நேரங்கள்ல நம்ம அமைதியா இருக்கிறதே பல சிக்கல்களை கடத்திட்டு போயிடும் நம்ம கிட்ட இருந்து. அப்படி ஒரு சம்பவத்தை தான் நான் சொல்ல போறேன். திருமணமான அன்னைக்கே அந்த பகல் பொழுதிலேயே நான் கொஞ்சம் வெளியில போகும்படி ஒரு இருந்தது. அந்த கல்யாண மண்டபத்துல, அந்த கல்யாண கோணத்திலேயே திடீர்னு பார்த்தா யாரோ அழற ஒரு சத்தம் கேட்கறது, விசும்பு விசும்பு அழற சத்தம். நான் கிராஸ் பண்ற இடத்துல பார்த்தா எங்க வீட்டோட முதல் மருமக, அதாவது நான் போயிருக்க அந்த வீட்டோட மருமக. நான் பயங்கர ஷாக் ஆயிட்டேன். அவங்களை நிச்சயதார்த்தத்தை பெண் பாக்குற அன்னைக்கு பார்த்திருக்கேன், நிச்சயதார்த்தத்தை அன்னைக்கு பார்த்திருக்கேன். அதுக்கப்புறம் இந்த கல்யாணத்துல தான் அவங்களை பாக்குறேன். இப்ப இருக்க மாதிரி பேசுறதுக்கு எல்லாம் நிறைய சந்தர்ப்பம் இல்லை. நான் பதறி போயிட்டேன். பதறி போயிட்டு அவங்க இடுப்புல குழந்தை வேற, கைய பிடிச்சிட்டு கேக்குறேன், மன்னி என்ன ஆச்சு அப்படின்ற. எனக்கு கண்ணுல தண்ணி கொட்டுது. நீ முதல்ல இங்கேருந்து போ, நீ எதுக்கு வந்தியோ அந்த வேலையை முடிச்சுட்டு போயிடு, நீ இங்க இருக்காத அப்படிங்கிறாங்க. இல்ல நீங்க சொல்லுங்க, சொல்லாம நான் அந்த இடத்துல இருந்து போக மாட்டேன். என்ன நடந்தது, ஏன் உங்க கண்ணுல இவ்வளவு தண்ணீர் அப்படின்னு சொல்லும் போது அவங்களுக்கு ஏற்பட்ட ஏதோ ஒரு மனக்குறைய என்கிட்ட சொன்னாங்க. ஏதோ ஒரு அவங்களுக்குள்ள ஒரு சொல்றது, ஏதோ ஒரு குறைபாடு அவங்களுக்கு, அது அவங்க சொன்னாங்க. அந்த திருமங்கல்ய தாரணம் முடிஞ்சு ஒரு 1.5 மணி நேரத்துக்குள்ளன்னு கூட வச்சுக்கோங்களேன். அப்ப அவங்களுக்கு நான் ஒரே ஒரு உறுதிமொழி தான் சொன்னேன். எதுவா இருந்தாலும் அந்த வீட்டுக்கு நீங்க தான் முதல் மருமகள். உங்களோட தலைமையில தான் எல்லாமே நடக்கும். உங்களை மீறி யாரும் எதுவும் சொன்னாலும் கூட நான் முன்னாடி வந்து நிக்க மாட்டேன். இன்னைக்கு நான் கொடுக்குற உங்களுக்கு உறுதிமொழி இதுதான் அப்படின்னு சொன்னேன். அதுல இருந்து 34 வருஷங்கள் ஆயிடுச்சு. இந்த நிமிஷம் வரைக்கும் அவங்க என் மேல வச்சிருக்கிற அந்த அன்பும் அந்த பரிவும், அன்று நான் சொன்ன ஒரு வார்த்தை தான், இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் என்று சொல்லுவோம் இல்லையா, அப்படி ஒரு கழிவிறக்கத்துல அவங்க அழுதிருக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு நான் பதில் சொன்னது, இப்பொழுது நான் இருக்கிறது நிலை எப்பவுமே 2வது இடம் தான். அந்த இடம் தான் என்னுடைய இடம். உங்களுடைய இடம் கடவுள் உங்களுக்கு கொடுத்தது. இததான் நீங்க நினைக்கணுமே தவிர அடுத்தவங்க அப்படி பத்தி எல்லாம் நினைக்க கூடாதுன்னு. அந்த ஒரு வார்த்தையை இப்ப கூட சொல்லுவாங்க. நான் தெரியாதனமா அந்த வயசுல அழுததுக்கு நீ எவ்வளவு அந்த கல்யாண கோணத்துல நின்று எனக்கு அறிவுரை சொன்னிய, எனக்கு உறுதி சொன்னிய அப்படின்னுவாங்க. இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. நம்மை சுற்றி இருப்பவர்கள் யாராவது ஒருத்தர் கண் கலங்கும் போது நம்மளுடைய கண்ணும் நெஞ்சும் கலங்கலைன்னா நம்ம பிறவி எடுத்ததுக்கான பலனே கிடையாது. ஆனா அப்படிப்பட்டவர்கள் தான் அது ஒரு சாதாரண நிகழ்ச்சி. அதற்கு பிறகெல்லாம் வெள்ளிக்கிழமை சாயங்காலம் ஆனா போன் பண்ணுவாங்க. போன் பண்ணிட்டு, வரியா இன்னைக்கு வரியா, திங்கட்கிழமை இங்கேருந்து டைரக்டா நீ ஸ்கூலுக்கு போயிடு, பிளவுஸ் அதுக்கு தோச்சு போட்டா போதும், என்னோட சாரியே கட்டிட்டு போ அப்படின்னு. அவ்வளவு அந்த ஒரு சின்ன வார்த்தை, அதை இந்த வரைக்கும் கடைபிடிக்கிறோன்றது ஒண்ணும் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அதை ஒரு பக்கத்துல வைக்கலாம். ஆனாலும் அந்த துன்பப்பட்ட நேரத்திலே நாம் சொல்லுகின்ற ஆறுதலான ஒரு வார்த்தை யாவருக்குமா விண்ணுரை தானேன்னு திருமூலர் சொல்றாரு இல்லையா, அதைத்தான். இது எவ்வளவு கேட்பதற்கு இனிமையா இருக்கும். அதே போல மற்றொரு நிகழ்ச்சியும் என்னோட வாழ்க்கையில இது ஆசிரியர் பணியில நடந்திருக்கு. அதை நான் அடுத்த முறை சொல்றேன். இன்னொரு ரவுண்ட் எல்லாரும் பேசி முடிக்கட்டும். சொல்றேன். வாய்ப்புக்கு நன்றி அம்மா. சிறப்புங்கம்மா. முதல் நாளே அறிவுரை நாயகியாக போய் அழகா அவங்களையும் அந்த துன்பத்துல இருந்து வெளியில கொண்டு வந்து இன்னைக்கும் அவங்க நினைக்கிற மாதிரி உண்மை. ஏன்னா துக்கத்துல இருக்கும்பொழுது அந்த துக்கத்தை கிளறக்கூடாது. கிளறினோம்னா அது இன்னும் பேராபத்துல கொண்டு போய் நிறுத்தும். நம்ம அதுக்கு எந்த விதத்துல மருந்தை கொடுக்கலாம், எப்படி பேசி அவங்களுக்கு அதுக்கு தீர்வு நம்ம கண்டுபிடிச்சு கொடுத்தோம்னா அவங்க திருப்பி
நம்ம கிட்டதான் வந்து கேட்பாங்க. நீ எனக்கு கரெக்டான சொல்யூஷன் கொடுத்த, நீ எனக்கு கொடு அப்படின்ற லெவலுக்கு கேட்பாங்க. அந்த மாதிரியான ஒரு இதுதான். நம்ம இதை வந்து பெருமைக்காக செய்யல. நம்ம இது பெரிய நீங்க வந்து சொல்லிட்டீங்க, இது வந்து ஒரு சின்ன விஷயம் தான், பெரிய சாதனை இல்லைன்னு. அந்த போன அன்னைக்கு உங்களுக்கும் அவங்கள பத்தி தெரியாது, அவங்களுக்கும் உங்களை பத்தி தெரியாது. ஆனா அந்த இடத்துல நீங்க உங்களுடைய முதிர்ச்சி தன்மையை காமிச்சு மிக அழகாக செஞ்சீங்க பாருங்க. அது இன்னைக்கு வரைக்கும் உங்களுக்கு எப்பவுமே உங்களை நினைக்க வைக்கிறது. இதுதான் அது ஒரு பெரிய சிறந்த செயலாக கருதப்படும். இல்ல முதிர்ச்சி எல்லாம் இல்லம்மா, இல்ல உண்மையில முதிர்ச்சி எல்லாம் இல்ல. என்னன்னு கேட்டா உண்மையிலேயே அவர்கள் தான் முதலிடம். எப்படி சொன்னாலும் அவங்கதான். அது மீறி நான் எப்படி வர முடியும்? கடவுளே நீ வந்து 2வது நிலையில தான் இருக்கேன்னு சொல்லி கொடுத்திருக்கிறாரு. அதை மீறி நான் செய்ய முடியாது. எந்த ஒரு நல்ல விஷயம்னாலும் அவங்கள முன்னால நிறுத்திட்டு தான் நாங்க பின்னாடி நிற்போம். அதுதானே உண்மை. அந்த ஏற்றுக்கொள்கின்ற பக்குவம் நமக்கு வேணும். ஒருவேளை அவங்க ஏதோ ஒரு விதத்துல தயங்கி அவங்களோட மன உணர்வுகளை அழுகையாக வெளிப்படுத்தி இருக்கலாம். அதை நம்ம சரியா புரிஞ்சுக்கணும். இப்படித்தான் புரிதல்ல தான், சரியான புரிதல் இல்லாததுதான் பல சிக்கல்களுக்கு காரணம். ஒருவேளை இப்படி சிக்கல் இருக்கும்போது நாம் அந்த நிலையில இருந்தால் என்று சிந்தித்து பார்த்தா நிச்சயமா பல குற்றங்கள் குறையும், பல குற்றங்கள் குறையும். ஆமா ஆமா, சிறப்பு. அதுதான் நான் சொல்ல முற்பட்டேன். ஆமா, குடும்பத்துல அவங்களுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு இல்லையா? அந்த மரியாதையை நாம கொடுத்து காப்பாத்தும் பொழுது அது சிறப்பா இருக்கும். 2வது அவங்க இடத்துல அதான் விட்டு கொடுத்து அந்த இடத்துக்கு நாம அந்த சுமூகமா இருந்ததுன்னா அந்த குடும்பம் ரொம்ப சிறப்பா இருக்கும். அந்த இடத்துல வந்து ஒருத்தருக்கு பணம் இருக்கலாம், பொருள் இருக்கலாம், ஒருத்தர் தாழ்வா இருக்கலாம், ஒருத்தர் வேற ஏதாவது வசதிகளா இருக்கலாம். ஆனா அதையெல்லாம் ஈடு கொடுத்து நடுவுல பேசுறாங்க பாருங்க, அவங்க இவளை பத்தி அவங்க கிட்ட, அவங்கள பத்தி இவங்க கிட்ட, இதையெல்லாம் முடிச்சு போடுவாங்க. அதையெல்லாம் எடுத்துக்காம என்னைக்குமே வந்து நாம அந்த விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மையில அந்த நாம நம்முடைய ஸ்தானத்தை உணர்ந்து இருந்தோம்னாலே குடும்பம் நல்லா இருக்கும். அவங்களுக்குன்னு ஒரு இடம் இருக்கு, அந்தந்த இடத்துல இருந்தாலே சிறப்புமா. சொல்லுங்க நீங்க. மண்ணியை பத்தி புரிக்கிறதுக்கு மன்னிக்கணும், இன்னொன்னு சொல்லணும். எங்க வீட்டுல எங்க அப்பா அம்மாக்கும் அவங்கதான் செல்லும், எனக்கு அடுத்து வந்த மருமகளோட அப்பா அம்மாக்கும் எங்க மண்ணி தான் செல்லும்னா பாருங்க, இந்த நிமிஷம் வரைக்கும் அப்படிதான். அது அந்த முதிர்ச்சி இல்லாத ஒரு வயது, ஒரு பயம் அந்த இளம் வயசுல ஏற்படுறது இயற்கைதான். அதான் அவங்க வெளிப்படுத்தினாங்க, அவ்வளவுதான். ஒருவேளை எனக்கு கூட இருந்திருக்கும், வெளிப்படுத்தாம இருந்திருப்பேன், அவ்வளவுதான். இல்லங்களில் ஏற்படக்கூடிய பல்வேறு சிக்கல்களுக்கு ஒரே தீர்வு என்னன்னா, அடுத்தவங்க நிலையிலிருந்து நம்மளை மட்டும் யோசிக்க கூடாது, பிறரோட நிலைமையில இருந்து அந்த சூழ்நிலையில அவங்க எப்படி செயல்படுறாங்க, அதுக்கு காரணம் அதுதான் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டோம்னாலே, அவங்களுடைய சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டோம்னாலே பிரச்சனைகள் சால்வ் ஆயிடும். நம்மளை பத்தி மட்டும் நினைக்காம அடுத்தவங்க நிலையில இருந்து அந்த சூழ்நிலையை யோசிச்சு பார்த்தோம்னா அவங்க செஞ்சது சரியா தவறா அப்படிங்கிறது புரியும். அதனால நம்ம விட்டு கொடுத்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலை தானா அமைஞ்சிடும். அடுத்தவங்களுடைய செயல்பாடுகளுக்கு காரணம் என்ன அப்படிங்கறத அவங்களுடைய சூழ்நிலையில இருந்து நாம உணர்ந்து நடந்து கொண்டாலே அதை விட்டு கொடுத்தல். அதுதான் விட்டு கொடுத்து போகும்போது எல்லா பிரச்சனைகளுமே சால்வ் ஆயிடும். சின்ன சின்ன சிக்கல்கள், வீடுகளில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள் எல்லாமே விட்டு கொடுத்து போகும்போது, ராஜாமணி அம்மா சொன்ன மாதிரி, கற்பகா அம்மா சொன்ன மாதிரி, பிறர் நிலையிலிருந்து அவர்களுடைய நிலையை யோசித்து நாம செயல்பட்டோம்னாலே எல்லா சிக்கல்களும் தீர்ந்துவிடும் என்பது ஒரே தீர்வு அப்படின்னு நினைக்கிறேன். கலாமா கூட இணைஞ்சிருக்காங்க போல இருக்குதுல. கலாமா கூப்பிடுங்க, அவங்க மத்தவங்களையும் கூப்பிடுங்க, நாமளே பேசிட்டு இருக்கிறதுக்கு கலந்துகிட்டு யார் வேணாலும் கருத்துக்கள் சொல்லலாம். வாங்கம்மா புவனாமா. புவனாமா வணக்கம்மா, உங்களுக்கு கேக்குதா? நான் பஸ்ல வந்துருக்கேன். நீங்க பேசுறது எங்களுக்கு கேக்குது, நீங்க பேசுறது எங்களுக்கு கேக்குது. அங்க இருந்தே சிக்கலை சொல்லுங்க. அதான் சொல்றேன், உங்களுக்கு சவுண்டா இருந்து டிஸ்டர்பன்ஸ் பண்ற மாதிரி ஆயிட போகுது. கேட்டுக்கிறேன். நீங்க பேசுங்க, தீர்வை கண்டுபிடிக்கிறீங்க. இப்போ பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம்மா. எல்லாரோட சொன்ன விஷயங்களை நான் கேட்டுட்டு தான் வந்தேன். எல்லாரும் பெண்கள்னாலே வந்து சிக்கல்களை சந்திக்கிறது தான். அது சிக்கல்லே வாழறதுன்னு கூட சொல்லலாம். பெண்கள்னாலே அப்படிதான் அப்படின்றதுதான் நம்ம வாழற வாழ்க்கை எப்பயுமே. நான் கூட ஒரு நிறைய விஷயங்கள் வந்து நாம இது செஞ்சாதான் அடுத்தவங்களுக்கு முன்னோடியா இருக்கவே முடியும். நாம செய்யணும் முதல்ல, அப்பதான் வந்து
அடுத்தவங்க செய்வாங்க எல்லா விஷயத்துலயுமே. நான் வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் என்ன திட்டினாலும் பரவாயில்லன்ட்டு இறங்கி செய்யணும் அப்படின்னா. ஏதாவது பக்கத்து வீட்டுல ஒரு வீட்டுக்காரி இறந்துட்டாரு, ஆனா அவங்க முன்னாடி கூப்பிட்டு செய்ய சொன்ன விசேஷங்கள், என் விசேஷம் அவங்களுதான் முன்னாடி கூப்பிடுவேன். எங்க மாமியார்ல ஒழுங்கு வேணும் அப்படின்னா கூட அவங்கள முன்னாடி செய்வேன். ஆனா இதனால எங்க மாமியாருக்கு எனக்கு பிரச்சனை எல்லாம் வந்துருக்கு. ஆனா நான் பொருட்படுத்தவே மாட்டேன். இன்னைக்கு யாருக்கு முன்னிட்டு செய்யறாங்களோ அப்பதான் அடுத்தது அது கொண்டு வர முடியும். நிறைய என் ஒரு பொண்ணு இதான்னு சொல்லி அவங்க பையனு கல்யாணத்துக்குலாம் கூட நான் தான் ஒத்துழைப்பு. அதனால நான் வேற ஒரு மாதிரி பேசினாங்கதான், அதுக்காகலாம் அதை பயப்படவே இல்லை. நான் கூட ஒத்துழைப்பு கொடுத்து எல்லாமே அந்த பொண்ணு தான் கூட வீட்டுக்காரு எல்லாமே. இது மாதிரி பெண்கள்னாலே போராட்டமான ஒரு வாழ்க்கை தான் நம்ம சந்திக்க வேண்டிய விஷயங்கள். நான் நிறைய விஷயங்கள் குடும்பத்துல பிரச்சனை எல்லாம் உருவாகி எனக்கு நிறைய சோதனைகள்லாம் வந்ததுனால நான் அதனால போய் என்னவோ வெளியில இந்த மாதிரி வர்றது இன்னைய வரைக்கும் எனக்கு போராட்டம் தான். இன்னைக்கு இப்போ அக்கா எல்லாம் மூலியமா நிறைய வரைக்கும் பெண்கள் அந்த பிரச்சனை இப்பதான் அது வந்துதான் ஆகணும். ஆனா பாத்தீங்கன்னா ஓரளவு எல்லாரும் வெளியே போன ஒரு அவார்டு கொடுக்குறோம் உங்களுக்கு. நீங்க ஒரு ஆளை ஒரு பேச கொடுக்குறோம் அப்படின்னு நாளைக்கு அவார்டு கொடுக்குறாங்க. அப்ப என்னை கேட்டாங்க இந்த கேள்விலாம், நீங்க இந்த மாதிரி எல்லாத்தையுமே காமிச்சாங்க. இன்னை வரைக்கும் ஒரு இன்னைக்கு போய் கலந்துருக்கேன். எப்படி அது இதெல்லாம் நீங்க எப்படி கேஸ் பண்ணுங்க? பெண்கள்னாலே கேஸ் பண்ணிதான் ஆகணும். அது போய்னா நம்ம ஆகணும். மக்கள் பார்க்க எனக்கு வந்தாலும் சொல்லிட்டு இன்னைக்கும் போராட்டம் தான். எல்லாம் வெளியில போறோம்னா பிரச்சனைகள் வரதான் செய்யுது, அனுபவிச்சுதான் ஆகணும். ஆனா இறங்கி செய்யணும். இது மாதிரி ஒரு எங்க ஃப்ரெண்ட்ல நான் டீச்சராக ஃப்ரெண்ட்ல இருக்கிற சின்ன பொண்ணு அது வீட்டுக்காரி பொண்ணு. அப்ப அவங்களும் என் கூட ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க. என் கூட ஒர்க் பண்ண டீச்சரு. அந்த பொண்ணுக்கு அப்பவே நாங்க பூவோம் 15 வருஷம் காலம் ஆகும். 15 வருஷம் 20 வருஷம் இருக்கும் நடந்தது. அந்த பொண்ணு பூ வச்சு பொட்டு வச்ச பிரச்சனை டீச்சர் ஆயா பொண்ணு பூ வச்சு பொட்டு வச்சு நாங்க அதை அழகு பார்த்தோம். அப்ப வர்ற பேரண்ட்ஸ் குழந்தைங்களை கூப்பிடுற பேரண்ட்ஸ் அதை ஒரு மாதிரி பண்ணாலும், ஆனா நாங்க செய்யறோம்னுக்குள்ள அதை ஏன்னா குழந்தைங்களை கூப்பிட வந்தவங்க நாங்களே செய்யக்குள்ள அதை பின்னாடி பேசுறாங்க, முன்னாடி எங்களை ஒண்ணுக்குல. ஆனா அந்த பொண்ணுக்கு நாங்க மறுபடியும் அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிக்கல. பிள்ளைங்களே இப்ப கல்யாணம் பண்ணி நல்ல நிலைமை அது வாழ்க்கை. நன்றி. இதோட முடிக்கிறேன். கொரன்னு தான் கேக்குது. சிறப்பு சிறப்புமா. நீங்க சொல்ற கருத்துக்கள் சொன்னாப்புல நாம தான் அதுக்கெல்லாம் முன்னால இருக்கணும். இப்ப அதெல்லாம் அந்த பிற்போக்கு சிந்தனையெல்லாம் நிறைய பேர் விட்டாச்சு. அந்த மாதிரி எல்லாம் இல்லாம பொட்டு வைக்க வேண்டாம், பூ வைக்க வேண்டாங்கிறதெல்லாம் இப்ப நாம சொல்றதே இல்ல. அவங்களையும் நம்மளோட தான் சேர்த்திக்கிறோம், அவங்களுக்கும் தான் கொடுக்குறோம். அந்த மாதிரி அவங்கள வேறுபடுத்தி காமிக்கிறதுங்கிறது பாதுகாப்பின்மையாவே போயிடுது இப்பெல்லாம். அந்த மாதிரி எல்லாம் பொட்டு வச்சுக்காமலோ பூ வைக்காமலோ வெளியே போகும் பொழுது ஒரு பாதுகாப்பின்மையாவே போயிடுது. அதனால அதையெல்லாம் நாம செஞ்சுதான் ஆகணும். அந்த மாதிரிதான் நாம முற்போக்கா தான் செஞ்சுட்டு இருக்கிறோம். சிந்தனைகள் நம்மளது அப்படிதான் இருக்கு. அது சிறப்பா சொல்லியிருக்காங்க நம்முடைய புவனா அம்மா. வாழ்த்துக்கள் அம்மா. அடுத்தது கலாமா இருக்காங்க, கூப்பிடுங்கம்மா. கலாமா, நீங்க வாங்கம்மா. நீங்க உங்களுடைய அனுபவங்களை சொல்லுங்க. அம்மா ராஜாமணி அம்மா, விஜய் அம்மா, ஸ்ரீபிரியா அம்மா, அனைவருக்கும் வணக்கம். மகளிர் தின வாழ்த்துக்கள் அனைவருக்கும். வாழ்க்கை என்பது ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தில் எழுதப்படாத சட்டங்கள் தான் மகளிர்கள். நமக்கு எனக்கு முன்னாடி ஒரு 2 பேர் பேசினதை என்னடா கேட்க முடியாத சூழ்நிலை ஆயிடுச்சு. இருந்தாலும் பவானி அம்மா சொன்ன கருத்துல இருந்து கேட்கும் போது அவர்களும் நெஞ்சை தொட்ட விதமாக பேசியிருப்பார்கள் என்பதை என்னால் உணர முடிந்தது. ஒவ்வொருத்தரும் தன்னுடைய வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்களை எல்லாம் பகிர்ந்து கொண்டீர்கள். கேட்குவதற்கு பெண்களும் இவ்வளவு விதமான சோகங்களில்
கடந்து வென்று சாதனை செய்து கொண்டிருக்கிறோம் என்று நினைக்கும் போது பெருமையாகவும் கூட இருக்கிறது. அந்த ஒரு வாய்ப்பினை நமக்கு அமைத்து கொடுத்த அண்ணன் நீலகண்டன் அண்ணன் அவர்களுக்கு தான் நம்ம இதை நம்மளுடைய மனங்கள்ல எல்லாம் திறந்து பேசக்கூடிய மகளிரா இருந்து மகிழ்விந்து மனதில் இருந்த கவலைகளை பூட்டி வைத்திருக்கக்கூடிய ரகசியங்கள் எல்லாம் இன்று நம்ம வெளியேற்றக்கூடிய ஒரு அரங்க நிகழ்வாக நடந்து கொண்டிருக்கிறது. என்னோட வாழ்க்கையை என்னை திரும்பி பார்க்க வைத்திருக்கிறது இந்த இணையவழி கூட்டம். என்னுடைய அப்பா ஒரு இராணுவ வீரர். அவரு இராணுவ வீரராக இருந்து பணிக்காலம் 1945 இருந்து 60 வரைக்கும் அங்க பணியில் இருந்து அதில் ஓய்வு பெற்று அடுத்து அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில ஒரு ஓட்டுநராக பணியில் வந்த போதுதான் என்னுடைய அம்மாவை 2வது மனைவியாக திருமணம் முடித்தார். என் அம்மாவிற்கு 15 வயது, எங்க அப்பாவிற்கு 45 வயது. நான் 5வது படிக்கும் போதே அப்பா அந்த வேலையிலும் பணி ஓய்வு பெற்று விட்டார். எங்க அப்பாவிற்கு 5 குழந்தைகள். நான் 2வது பெண், எனக்கு மூத்த அண்ணன், எனக்கு அடுத்து 3 குழந்தைங்க. நானே 5வது படிக்கும் போது என்னோட அப்பா பணி ஓய்வு அப்படின்னா பாருங்க, அவர் அன்று வாங்கக்கூடிய முதல் பென்ஷன் 250 ரூபாய் 1978. வெறும் 250 ரூபாயை வைத்து 5 குழந்தைகள், ஒரு மனைவி, தான் 7 பேர் சாப்பிடணும். எப்படி சாப்பிட்டுருக்கோம் நினைச்சு பாருங்க. பஞ்சம், பட்டினி, பசி, இவ்வளவு சூழ்நிலை. 5வது படித்ததே போதும், அடிப்போதும் பெண்களுக்கு படிப்பு போதும்னு என்னை அந்த வயதிலேயே நிறுத்தணும்னு சொல்லி எங்க அப்பா எவ்வளவோ முயற்சி பண்ணாரு. ஆனாலும் எங்க அம்மா, நான் பட்ட கஷ்டம் என் மகள் மூத்த மக படக்கூடாது அப்படின்னு சொல்லி என்னை கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க. 6, 7, 8 நடந்தே போவேன். 5 கிலோமீட்டர் தூரம் நடந்தே போய் படிச்சேன். 8வது படிச்சு முடிச்ச உடனேயே என்னோட அம்மாவும் அப்பாவும் ஒரு வாடகை வீட்டுலதான் நாங்க திருச்சியில இருந்தோம். அவர் வாங்குற 250 ரூபாய் பென்ஷன் பத்தலைங்கிறதுனால எங்க அம்மா கூலி வேலைக்கு போய் தான் எங்களுக்கு எல்லாம் சாப்பாடு கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது. ஒரு உப்பு கூட வாங்க கடை வீதிக்கு போனது கிடையாது என்னுடைய அம்மா. அப்பா அந்த அளவுக்கு கோட்ரஸ்லயே வச்சுட்டு இருந்தாரு. ஆனா அப்பா பணி ஓய்வு பெற்ற பின்பு எவ்வளவு வேஷங்களை அவங்க எடுக்கணுமோ அத்தனை விதமான பணிகளையும் செஞ்சு எங்களை காப்பாத்துனாங்க. நான் 9வது படிக்கும் போது என்னோட அம்மா அப்பாலாம் என்னை எங்க மாமா வீட்டுல, தாய் மாமா வீட்டுல விட்டுட்டு போயிட்டாங்க. என்னோட தாய் மாமா வீட்டுல 9வது 10வதும் படிச்சேன். அனைத்து வேலைகளையும் நான் செய்வேன். ஒரு பெரிய பானை அண்டாவுல தலையில தண்ணியை தூக்கி எங்க அம்மாச்சி தலையில வைப்பாங்க. தண்ணி எனக்கு குடிக்க தெரியாது, தலையை அப்படியே ஆடிக்கிட்டே தூக்கிட்டு வருவேன். 10 எரும மாடு இருக்கும் எங்க மாமா வீட்டுல. அத்தனை எரும மாட்டுக்கும் ரெட்டை குடம் போட்டு தண்ணி தூக்கி ஊத்தணும். எங்க அத்தை இவ்வளவு வேலைகளையும் செஞ்ச பின்னாடிதான் என்னை திருச்சிக்கு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புவாங்க. இவ்வளவு வேலைகளையும் செஞ்சு எங்க அம்மாச்சி என்னை தூங்கவே விட மாட்டாங்க. என்னோட மகளை பட்டிக்காட்டுல இருந்து கஷ்டப்படுறா, நீ படிச்சு வேலைக்கு போய் தான் என்னோட மகளை நீ நல்லா வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் எனக்கு சொல்லி நைட்டு படுக்க 1 மணி ஆகும், 12 மணி ஆகும். அப்ப மின் விளக்கு கிடையாது வீட்டுல, காண்டா விளக்கு வச்சுதான் படிப்போம். அது மண்ணெண்ணெய் தீர்த்து போயிடும்னு எங்க அத்தை என்னை படிக்க வேணாம்னு சொல்லிடுவாங்க. 9:30 மணிக்கு மேல படிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த நிலா வெளிச்சத்துலயும் தெரு விளக்குலயும் நான் படிச்சேன். 12 மணிக்கு ஊரே தூங்கிட்டு இருப்பாங்க, நான் 1 மணிக்கு பேய் மாதிரி உட்காந்து நடு வீதியில படிச்சுட்டு இருப்பேன். அந்த மாதிரி படிச்சு என்னோட தாய் மாமா எனக்கு மிகவும் சப்போர்ட்டாக இருந்தார். அந்த மாமா கடந்த 2 தினங்களுக்கு முன்னால் இறந்து போய்விட்டார். எனக்கு நான் இன்றைக்கு ஒரு தலைமை ஆசிரியரா இருக்க காரணமே என்னோட தாய் மாமா தான். அவரு இன்று இல்லை. நான் படித்து அவர் எனக்கு பல வகையில உதவி செஞ்சார். என்னை எழுப்பி விட்டு, நான் வீட்டுக்கு அந்த காலத்துல எல்லாம் வீட்டுக்கு விளக்கா இருக்கும்போது வீட்டுக்குள்ள எங்க எல்லாம் அனுமதிக்க மாட்டாங்க. நாங்க ஒரு பூசாரி குடும்பம் அப்படிங்கிறதுனால வீட்டுக்குள்ள நாங்க அனுமதிக்க மாட்டாங்க. வெளியில ஒட்டு திணையிலதான் தூங்கணும். அப்ப தூங்கும்போது ஊருக்கு அங்கிட்டு ஒதுக்குப்புறமாக இருக்கக்கூடிய 1 கிலோமீட்டர் தூரம் போய் அந்த கிணத்துல போய் தண்ணி இறைச்சு குளிக்கணும். வீட்டுல குளிக்கவும் விட மாட்டாங்க, எதையும் தொடவும் விட மாட்டாங்க. அந்த மாதிரி சூழ்நிலை எங்க மாமா எனக்கு தலைக்கு எண்ணெய் கொடுக்கறதுல இருந்து சீயக்காய் வாங்கி கொடுக்கறதுல இருந்து அவ்வளவு விதமான பணிகள் எங்க ஒரு தகப்பன் சாணத்துல இருந்து எனக்கு அவர் செஞ்சு என்னை படிக்க வச்சார். அன்று வாங்கிய அந்த மதிப்பெண்ணை வைத்துதான் இன்று நான் ஒரு தலைமை ஆசிரியராக பணிபுரிகிறேன். இந்த மாதிரி சூழ்நிலையில அப்பா நான் 12வது படிச்சு முடிச்சு ஆசிரியர் பயிற்சியில் சேருவதற்கு விண்ணப்பத்தை வாங்கி கையெழுத்து வாங்கிட்டேன். அப்பா கூட எங்க அப்பா சொல்றாரு, எப்படியோ படிக்கணும்னு வைராக்கியமா உங்க அம்மாவும் உன்னை படிக்க வச்சுட்டாமா, நீயும் ஒரு டீச்சர் ஆகணும்னு அப்ளிகேஷன் வாங்கி என்கிட்ட கையெழுத்து வாங்கிட்ட அப்படின்னு சொல்லி சொன்னாரு. கையெழுத்து வாங்கியதுதான் கடைசி கையெழுத்து என்று எனக்கு அப்போது தெரியாது. எங்க அப்பாவும் இறந்து விட்டார். அவருடைய இறந்த கருமாதி அன்றுதான் எனக்கு ஆசிரியர் பயிற்சியில் சேர வேண்டும் என்று ஆர்டர் வருகிறது.
அதன் பிறகு எங்க அம்மாவும் என்னோட தம்பியும் தான் என்னை படிக்க வைக்கிறார்கள். இவ்வளவு கஷ்டமான சூழ்நிலையும் நான் படிச்சு உடனே எனக்கு 88லயே பணி கிடைச்சிச்சு. பணி கிடைச்சு எனக்கு கீழே இருக்கக்கூடிய என்னோட சகோதரர்களுக்கும் என்னோட சகோதரிக்கும் நான் தான் ஒரு தந்தை ஸ்தானத்தில் இருக்க வேண்டி இருந்தது. அதன் பிறகு நான் என்னுடைய குடும்பம் பிரகாசமாக இருந்தது. எல்லா வகையிலும் நான் ஒரு ஆண் மகனை போல இருந்து நான் செயல்பட்டேன். இந்த விதமாக 5 வருடங்கள் நான் பணி செஞ்சேன். ஆனா என்னோட தம்பி தங்கச்சி எல்லாருமே எங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் பட்ட கஷ்டத்தை எல்லாம் மறந்துட்டாங்க. ஏன்னா அக்கா சம்பாதிக்கிறா, கை நிறைய சம்பாதிக்கிறா, நமக்கெல்லாம் நல்லது செய்யறா அப்படின்னு சொல்லிட்டு மறந்து யாருமே வேலைக்கு போகல. அவங்கவுங்க இஷ்டத்துக்கு ஜாலியா இருந்தாங்க. இந்த பல பிரச்சனை வந்துட்டே இருந்தது. எனக்கும் 27 வயது ஆகி விட்டது. கேட்டு வர்ற மாப்பிள்ளைங்க எல்லாருமே டீச்சர் 5 வருஷம் வேலை பார்த்திருக்காங்க, 15 பவுன் போடுவாங்க, 20 பவுன் போடுவாங்கன்னு எல்லாம் வரதட்சணை எதிர்பார்த்தாங்க. அந்த மாதிரி சூழ்நிலை நமக்கு திருமணமே வேண்டாம், நம்ம வேலைக்கு இருந்து கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டோம்னா நம்மள குடும்பத்தை யாரு பாப்பாங்கன்னு சொல்லி என்னோட தங்கச்சிக்கு நான் மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சேன். எங்க அம்மா கிட்டையும் சொன்னேன், நான் இருக்கும் போதே தங்கச்சியை ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாமா அப்படின்னு. அம்மா அதெல்லாம் கிடையாதுமா, உனக்கு வரக்கூடிய மாப்பிள்ளை நல்லவனா இருந்தானா அவனும் சேர்ந்து நம்மளுடைய குடும்பத்தை ஹெல்ப் பண்ணுவான் அப்படின்னு சொல்லி எங்க அம்மா சொன்ன ஒரே வார்த்தை. என்னை அவ்வளவு சீராட்டி பாராட்டி கஷ்டப்பட்டு ரோட்டு வேலை எல்லாம் செஞ்சு எங்க அம்மா என்னை படிக்க வச்சாங்க. நான் 5 வருடங்கள் வேலை பார்த்து வீட்டு பொறுப்பெல்லாம் நான் ஏத்துக்கிட்டதுனால தன்னுடைய மகன்கள் எல்லாம் உருப்படியான ஒரு வேலைக்கு போகலைங்கிற ஒரே ஒரு ஆதங்கத்தினாலே அன்று ஒரு வார்த்தை என்னை சொன்னார்கள். நீ இருக்கும் வரைக்கும் என் குழந்தைகள் 3 உருப்பட மாட்டான்னு சொன்னாங்க. அந்த ஒரு வார்த்தைக்காக நான் திருமணம் செய்தே வேண்டும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துக்கு நான் வந்தேன். என்னுடைய கணவர் தூரத்து சொந்தம் வந்தாரு. என்னுடைய கண்டிஷனுக்கு எல்லாம் ஏத்துக்கிட்டாரு. கல்யாண கடனை நான் தான் ஒத்துக்குவேன், நான் சாகும் வரைக்கும் என்னோட அம்மாவுக்கு மாதம் ஒரு அமௌண்ட்டை நான் பணம் தருவேன் அப்படின்னு சொல்லி பல கண்டிஷனை போட்டேன். அத்தனைக்கு என்னோட கணவர் ஏத்துக்கொண்டு என்னை கல்யாணம் செய்து கொண்டார். ஆனால் எங்களுடைய கல்யாணம் ஒரு காதல் திருமணம் தான். அவர் கல்யாணம் பண்ணிட்டு அவர் அன்பாகத்தான் இருந்தார். அதன் கல்யாணம் பண்ண பின்னாடிதான் தெரிஞ்சது அவர் அண்ணன் வீட்டை விட்டு வருவதாக இல்லை. ஆனா என்ன கல்யாணம் பண்ணும் போது உன்னோட இடத்துக்கே நான் வந்துடுறேன், உனக்கு ஏற்ற மனைவியா இருப்பேன், உன்னுடைய காரியங்கள் எல்லாத்துலயும் நான் சரி நிகரா இருப்பேன் என்று சொன்னவர் அப்படியே மாறிவிட்டார். நம்பிக்கை அங்க என்னுடைய நம்பிக்கை எல்லாம் பொய்யாகி விட்டது. இருந்தாலும் காதல் கணவன் அல்லவா, காதலித்தவரை நாம எப்படி வெறுக்க முடியும்? இன்று வரைக்கும் நான் அவரோடு இணைந்துதான் பயணிக்கிறேன். அவருக்கு பல விதமான அவர்கள் அண்ணன் அப்பாவினுடைய பேச்சை கேட்டுக்கொண்டு என்னிடம் அன்பாக இருக்க மாட்டார். இருந்தாலும் ஒரு காலத்தில் நம்மளுடைய மனதில் அவர் இருக்காரே என்ற ஒரே காரணத்துக்காக அனைத்து செயல்களையும் சகித்து கொண்டு அவரை ஒரு நல்ல மனிதனாக மாற்றி இன்று ஒரு சிறந்த ஒரு நல்ல மனைவியாக நல்ல குழந்தைக்கு தாயாக இருந்து கொண்டு நான் இருக்கிறேன். எனக்கு ஒரு இணையவழி மூலமாக ஒரு நண்பர் கிடைத்தார். அவர் கொஞ்சம் தூரமா பார்க்கும்போது என்னோட நெருங்கிய உறவினராக வந்தார். என்னுடைய ஒரு மாணவனாக தான் அவர் இருப்பார். அவர் மூலமாக எனக்கு அந்த மரக்கன்று நடுறது, விதைகள் நடுறது, இந்த மாதிரி பணிகள் எல்லாம் கிடைச்சது. சமூகத்தோட ஒரு தொடர்பு கிடைச்சது. இணையவழி கூட்டத்தில் நான் இணையக்கூடிய ஒரு வாய்ப்பெல்லாம் கிடைச்சது. ஒரு நல்ல நம்ம இனத்தில் ஒரு பெண் ஆசிரியராக இருந்து நீங்க இவ்வளவு சாதனைகள் இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு குடும்பத்தை நல்ல நிலைக்கு கொண்டுட்டு வந்திருக்கீங்க. நிச்சயமாக நீங்க வெளி உலகத்துக்கு தெரிகிற அளவுக்கு நல்ல செயல்களை செய்யணும்னு என்னை ஊக்கப்படுத்தினார். விதமாக ஊக்கப்படுத்துவதன் விளைவாக பல செயல்களை செஞ்சதுனாலதான் எனக்கு டாக்டர் நல்லாசிரியர் ராதாகிருஷ்ணன் விருது எனக்கு தமிழக அரசு கொடுத்தது. அவரோடு இணைந்து நான் பயணிக்கக்கூடியதை என்னுடைய கணவர் தப்பாக நினைத்து கொண்டு என்னை ஒரு விதமாக பேசினார். இருந்தாலும் அதையும் நான் பொருட்படுத்தவில்லை. எவர் நம்மளை காயப்படுத்தினாலும் அதில் இருந்து நாம பின்வாங்க கூடாது. நான் அவரோடு இணைந்தே இருப்பேன், அவர் என்னுடைய உற்ற நண்பர் என்று சொல்லி இப்ப அவரு கூட தான் என்னுடைய கணவர் போய் பணி செஞ்சுட்டு இருக்கார். இப்ப என்னிடம் என்னையும் வச்சு பேசியதெல்லாம் தவறு என்பதை புரிந்து கொண்டார். அவர்தான் இப்ப என்னுடைய வழிகாட்டியாக, என்னோட கணவருக்கு வேலை கொடுத்த வழிகாட்டியாகவும் உங்களுடைய குடும்ப நண்பராகவும் இருக்கிறார். அது மாதிரி பல விதமான சோகங்களை எல்லாவற்றையும் தாங்கி ஒரு ஆளுமை பெண்ணாக என்னுடைய குடும்பத்துல என் அண்ணனுடைய குடும்பம் மிகவும் சிரமப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. என்னோட மூத்த மகளை என் அண்ணன் பையனுக்கே திருமணம் செய்து கொடுத்து இப்ப 2வது பொண்ணா அண்ணன் பையனோட 2வது பையனை கல்யாணம் பண்ணிக்கிறேன் இருக்கா. அங்கேயும் கொடுத்து போய் என்னோட அம்மா வீட்டு குடும்பமும் சரி, என் கணவருடைய வீட்டு குடும்பமும் சரி, என் ஆத்மாருக்கு சீர் செய்வதிலும் சரி, அனைத்து விதங்களிலும் நான் ஒரு சிறந்த
ஒரு என்னுடைய கணவருடைய மனைவியாக இருந்து கொண்டு எல்லா விதமான விதங்களிலும் நான் செயல்பட்டு கொண்டிருக்கிறேன். ஆனால் என்னுடைய கணவர் இப்ப சொல்லுவார், எவ்வளவு விதமான சோதனைகளையும் தாங்கி என்னுடைய மனைவி போல் எனக்கு ஒருத்தி கிடைக்க மாட்டா என்று இப்போது அவர் பணி ஓய்வு பெற்றுவிட்டார். ஒரு பிரச்சனையில மாட்டிக்கொண்டு 70 லட்சம் கடன்காரியாக என்னை உட்கார வைத்திருக்கிறார். எவ்வளவு கடன் இருந்தாலும் என்னுடைய கணவன், காதல் கணவன் என் அருகில் இருக்கும்போது எந்த சுமையும் நான் தாங்குவேன் என்று அவருக்கு ஆறுதல் சொல்லி நான் பயணித்துக் கொண்டிருக்கிறேன். இந்த ஒரு என்னுடைய மனதையும் திறந்து என்னோட சோக கதையும் இங்கே சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பினை வழங்கிய சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா அண்ணன் அவர்களுக்கு நன்றி. இதை பொறுமையாக காத்துக்கொண்டு என்னுடைய அருமை சகோதரியர்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். உண்மையிலே நீங்க ஒரு சாதனை பெண்மணி தான், மிக சிறந்த சாதனை பெண்மணி தான். எல்லாருக்கும் பிரச்சனை, சிறு பிரச்சனைன்னு தான் நாம இன்னைக்கு கலந்துரையாடல ஆரம்பிச்சோம். ஆனா ஒவ்வொருத்தரும் சிறு பிரச்சனை இல்ல, பெரிய பெரிய மலையே முழுங்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க அப்படிங்கறது தெரியுது. இந்த இடத்துல ஆளுமைகள் எல்லாம் விட நமக்கு இந்த இடத்துல ஒருத்தருக்கு சொல்லும் பொழுது அந்த மனபாரம் குறையும். நல்லவர்களோட சேரும் பொழுது அந்த நல்ல வார்த்தைகள் கேட்கும் பொழுது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஊக்கமா இருக்கும், மனபாரம் குறையும், வேற ஒண்ணும் இல்ல. சிறப்பா செயல்படலாமா, சிறப்பா செயல்படலாம். வாருங்கள், இவங்களை கூப்பிடுறேன். ஸ்ரீபிரியா அம்மா கூப்பிடுங்க. சண்முக சுந்தரம், திருக்குறள் செல்வி, வாங்கம்மா. பொன்முடியாரே வாருங்கள். அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். அம்மா சொன்ன மாதிரி நம்ம பெண்கள் எதிர்கொள்ளும் சிறு சிறு பிரச்சனைகளும் அதன் தீர்வுகளும் தான் தலைப்பு சொன்னோம். ஆனா ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க பட்ட துயரங்கள் இதெல்லாம் சொல்லும் போது அதெல்லாம் பார்க்கும்போது என்னோட வாழ்க்கையில ரொம்பவே சுகமான வாழ்க்கைன்னு தான் சொல்லணும். ஒவ்வொருத்தவங்களும் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, அதெல்லாம் மீறி வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது இதுதான் அந்த கலந்துரையாடல். அவங்களுக்கு அவங்களுடைய துக்கத்தை பகிர்ந்துக்கும் போது அது குறையுது. அதை நம்ம கேட்டுக்கும் போது நம்ம எல்லாம் எவ்வளவு ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, எவ்வளவு நம்ம சுகமா வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இது நமக்கு ஒரு ஊக்கம் தான். நம்ம நல்லாதான் இருக்கோம், இவ்வளவு பேர் இருக்காங்க, இப்ப இதுல 4 பேர் 5 பேர் தான் வந்திருக்காங்க, அவங்களுடைய வாழ்க்கை தான் நமக்கு தெரியுது. இதே மாதிரி எவ்வளவோ பெண்கள் நாட்டுல எவ்வளவோ துயரங்களை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க வாழ்க்கையில துயரப்பட்டு அதெல்லாம் மீறிதான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஏன்னா போனாமா சொன்ன மாதிரி வாழ்ந்துதான் ஆகணும், கஷ்டப்பட்டுதான் ஆகணும், பெண்ணுனா எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு ஒவ்வொரு கட்டத்திலயும் ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு வகையான பிரச்சனைகள். அது ஒவ்வொருத்தவங்களுடைய வாழ்க்கையினுடைய சூழ்நிலையை பொறுத்து அவங்களுக்கு எப்படி அமையுது, அதை அவங்க எப்படி எதிர்கொள்றாங்க, அதுல இருந்து எப்படி வெளிவர்றாங்க, இல்ல அவங்க சொன்ன மாதிரி எல்லாம் நன்மைக்கே, இல்ல இதுவும் கடந்து போகும் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கணும். ஒரு துக்கம் நடக்குது அப்படின்னா அதுக்கப்புறம் நமக்கு கடவுள் ஒரு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்காக தான் இந்த இழப்பு இல்ல இந்த துயரம், இதுக்கு அடுத்து நமக்கு நல்ல விஷயம் நடக்கும் அப்படின்றத நம்பணும். எதுவுமே சொல்லுவாங்க, துன்பமும் சரி தொடர்ந்து வர்றதில்ல. சொல்லுங்க. இன்பமும் சரி துன்பமும் சரி தொடர்ந்து வருவதில்லை. எதனாலும் உங்களுக்கு சில காலம் துன்பம் அனுபவிச்சா திருப்பி இன்பமான காலம்ன்றது வரும். அதை நம்ம பொறுமையா காத்து இருக்கணும் அப்படின்றதுதான். அதாவது இந்த இடத்துல நான் பொதுவான ஒரு கருத்தை சொல்ல விரும்புறேன். அதாவது பெண்களை பொறுத்த வரைக்கும் இப்ப கலாமா கூட சொன்னாங்க, அவங்க திருமணத்துக்கு அப்புறம் தன்னுடைய தாயாருக்கு அவங்க ஒரு குறிப்பிட்ட தொகையை தரணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டேன். ஆனா அதுக்கப்புறம் முதல்ல ஒத்துக்கிட்டாங்க, அப்புறம் மாத்தி பேசினாங்க அப்படின்னு. இது ஒரு சிக்கல் தான். அதாவது வேலைக்கு போகும் பெண்மணிக்கு இல்லைன்னா ஒரு பண அளவுல கஷ்டப்படக்கூடிய குடும்பம் அந்த பெண்ணினுடைய சம்பாத்தியத்தை நம்பி இருக்கும் பொழுது ஒரு திருமணம்ங்கும் போது அப்படிதான் நிறைய பெண்கள் அதை யோசிச்சுதான் திருமணமே வேணாம் அப்படின்ற ஒரு சில முடிவுக்கு வர்றாங்க. ஒரு சிலர் இந்த மாதிரி சில இதெல்லாம் சொல்றாங்க, சொல்லி சில பேர் ஒத்துக்கிட்டு அதை பின்பற்றுறாங்க, சில பேர் மாத்தியும் பேசுறாங்க. அப்ப வேற வழி இல்லை, அவங்க சொன்ன மாதிரி நம்ம திருமணம் செஞ்சோம், அதுக்காக கணவரை எதிர்க்கவும் முடியாது, அதே சமயம் அம்மாவுக்கு கொடுக்காம இருக்கவும் முடியாது. அப்போ அந்த மாதிரி ஒரு சூழல் எல்லாம் நம்ம என்ன பண்றது அப்படின்னு அதை சமாளிச்சுதான் நம்ம வந்தாகணும், வேற வழி இல்லை. கணவரையும் சமாதானப்படுத்தி அம்மாவுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய தொகையும் கொடுத்துதான் ஆகணும். இது பெண்களுக்கு ஒரு இக்கட்டான சூழல் தான். எனக்கு தெரிஞ்ச பாத்தீங்கன்னா என்னுடைய உறவினர்கள்ல சரி இல்ல நண்பர்கள்ல பாத்தீங்கன்னா பெண்கள் வேலைக்கு போறது அப்படிங்கும் போது எவ்வளவுதான் நல்லா படிச்சிருந்தாலும் நல்ல வேலைக்கு போனாலும் கை நிறைய சம்பாதிச்சாலும் ஒரு பெண் வேலைக்கு போவது அப்படின்றது அவளுடைய விருப்பமாக இருக்கிறது இல்லை. இப்ப அவ போகணும்னு நினைச்சா போலாம்,
இல்ல வேண்டாம்னா வேண்டாம் அப்படின்னு அவளால சுயமா முடிவெடுக்க முடியாது. அவங்க குடும்ப சூழ்நிலை தான் வந்து அவங்கள வந்து அந்த ஒரு நிலைக்கு தள்ளப்படுறாங்க. வேலைக்கு போறதுனாலும் சரி, இல்ல வேலைக்கு போகல அப்படின்றது வந்து அவங்க வந்து தன்னிச்சையா சுயநலமா முடிவெடுக்க முடியாது. அவங்களுடைய குடும்ப சூழலை பொறுத்து தான் வந்து அவங்க அந்த முடிவ எடுக்க முடியும். எனக்கு தெரிந்தே வந்து நெறையா பெண் பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா, அரசாங்க வேலையில வந்து சேர்ந்தவங்க கூட, தன்னுடைய குடும்ப சூழல் காரணமாக தான் என்னன்னா, குழந்தைய பார்த்துக்கணும். கணவருக்கு ஒரு பக்கம் வேல, இவங்களுக்கு ஒரு பக்கம் வேல. குழந்தை வந்து அதனால வந்து பாதிக்கப்படுது. அப்படிங்கிற பட்சத்தில நம்ம எதுக்கு முன்னுரிமை குடுக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது, அப்போ வந்து நம்ம எப்பனாலும் சம்பாரிச்சுக்கலாம். இப்போ வந்து வளர்ற வயசுல நம்ம குழந்தையினுடைய மனநிலைய தான் பார்க்கணும். அவங்களுடைய வளர்ச்சிய பார்க்கணும் அப்டின்ட்டு, அரசாங்க வேலையவே வந்து விட்டுட்டு, கணவருடைய வேலைக்காக வந்து குழந்தைக்காக, அவங்க வந்து குடும்பத்துக்காக போறாங்க. அப்போ வந்து இந்த மாரி ஒரு சூழல் தான் வந்து பெண்ணுக்கு இருக்கு. அப்போ வந்து அந்த இடத்துல என்ன முடிவெடுக்கணும் அப்டின்றது இந்த பெண் தான் வந்து முடிவு பண்ணணும். அதுவும் வந்து அத வந்து சுயநலமா எடுக்க முடியாது. இல்ல நான் படிச்சிருக்கேன். நான் வந்து அரசாங்க வேலை கிடைச்சிருக்கு. இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் வந்து பரீட்சையெல்லாம் எழுதி நான் வந்து இந்த பணிக்கு வந்திருக்கேன். இத வந்து என்னால விட முடியாது அப்படின்னு வந்து நம்ம சுயநலமா முடிவெடுக்க முடியாது. ஏன்னா, அப்படி ஒரு முடிவு எடுத்தோம்னா, அத வந்து அவங்களுக்கும் கஷ்டம் தான். அது வந்து மகிழ்ச்சிய தராது. தன்னுடைய கணவனும், குழந்தையும், குடும்பமும் வந்து துயரப்படும் பொழுது, இவங்க வந்து அதோட எப்படி வேலைக்கு போய் நிம்மதியா வந்து சம்பாதிப்பாங்க? அது மாரி எனக்கு தெரிந்த நெறைய பெண்கள் வந்து குழந்தைகளுக்காக வேலைக்கு போறதுக்கு வந்து அ கட்டாயப்படுத்தப்பட்டு, வேற வழி இல்லாம போறவங்களும் இருக்காங்க. ஆனா நெறைய வேலைக்கு போய்க்கிட்டு இருந்தவங்க வந்து குழந்தைகளுக்காக குழந்தைகள பார்க்க குழந்தைகள பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்ல. அப்படின்ற ஒரு சூழல்னால நெறைய வேலைய விடுற நிலைமையும் வந்து நான் பார்த்துருக்கேன். அதனால இது வந்து பெண்களை பொறுத்த மட்டும் வந்து ஒரு என்ன சொல்றது? அ அது வந்து சுகமான சுமை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி தான். நமக்கு அது பிடிச்சிருந்தாலும், பிடிக்கலைனாலும் நம்மளுடைய குடும்பத்துக்காக வந்து அப்படி ஒரு முடிவு எடுக்கும் பொழுது, அது வந்து நம்மளே மனதளவுல நம்மள வந்து தேத்திக்கிட்டு, அப்படி ஒரு முடிவு எடுத்து தான் ஆகணும். ஏன்னா காசு பணம்ன்றது நம்ம எப்பனாலும் சம்பாரிச்சுக்கலாம். வேலைன்றது எப்ப வேணாலும் கிடைக்கும். ஆனா அந்த பருவம் போயிருச்சுன்னா, அந்த குழந்தைகள வந்து அந்த குறிப்பிட்ட வளர்கின்ற பருவத்துல வந்து நம்ம அவங்களோட இல்ல அப்படின்னம்னா, அது வந்து பெரிய ஒரு பாதிப்பு, பெரிய ஒரு இழப்ப ஏற்படுத்தும். இது வந்து என்னுடைய கருத்தாக வந்து இன்னைக்கு முன்வைக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி அம்மா. சிறப்புப்பா, நன்றி. நல்லா இருந்தது. அதாவது பொதுவான சிக்கல்கள் ஒரு ஒரு இடத்துலயும் அந்த வேலைக்கு போறது கூட சுயமா அவளால முடிவெடுக்க முடியல. ஒண்ணு வீட்டின் நிர்பந்தம். அவ சுத்தமாவே பார்த்தோம்னா தியாகத்தின் செம்மலாக தான் மாறுறா. ஏன்னா, அவள் உடல்நிலையை அவ பார்க்கறது கிடையாது. பின்னாடி இருக்கக்கூடிய வருமானத்தினுடைய அந்த விஷயங்கள்ல இருந்து எல்லாமே அனுப்பாமலாம் இருக்காங்க. உண்மையான விஷயம் தான் இது. சமூகத்துல நடக்கக்கூடிய செயல்கள். சிறப்புப்பா. சிறப்பு சிறப்பு. சிவகாமி சொன்னதுல இருந்து இன்னொரு கருத்து கூட நான் என்ன சொல்லலாம் அப்படின்னா, நிறைய வந்து பொருளாதாரத்துல பின்தங்கிய குடும்பங்கள்ல ஏன் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க வந்து வேலைக்கு படிச்சிருந்தும் வேலைக்கு போக முடியாத ஒரு சூழல். இப்ப வேலைக்கு போறவங்க வந்து இதுவா இருக்கிறாங்க, வீட்டுல இருக்கிறவங்க ஒண்ணும் இல்லாதவங்க அப்படி கிடையாது. நிறைய படிச்சிருக்காங்க. ஆனா எதையோ ஒண்ணு தியாகம் பண்றதுக்காக அந்த குடும்ப சூழலுக்காக அவங்க போக முடியாம தன்னுடைய கையில் இருக்கு. அதுவும் சிறப்பு தான். ஆனா இல்லையே எப்படி படிக்க வைக்கிறோமோ அதே மாதிரிதான் பெண் பிள்ளைகளையும் படிக்க வைக்கிறாங்க. பொறியியலாக, என்ஜினியரா நிறைய பேர் இருக்காங்க. ஆனா வேலையில நல்ல வேலையில இருந்து கூட அந்த குழந்தைகள் விட்டுட்டு வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு சூழலையும் நாம பாக்குறோம். அது குடும்பத்தை அவ பார்க்கணும். அந்த குடும்பம் தான் அவளுக்கு முதன்மையாக இருக்கு. பெண்களுக்கு குடும்பம் தான். அதனால அந்த மாதிரி அவ தியாகம் பண்றா அப்படிங்கறதும் ஒரு கருத்து இருக்கு. 50% பெண்கள்ல வேலையை விட்டவங்க இப்ப வேலைக்கு போகாதவங்களை கேட்டா 50%க்கு மேல இந்த கருத்து சொல்லுவாங்க. குழந்தைகளுக்காக வேலை போல அப்படின்னு. சிறப்புப்பா, சிறப்பு. இன்றைய நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடந்தது. அவங்களுடைய அனுபவங்கள் எல்லாமே எல்லாருக்குமே வந்து பார்த்தோம்னா சிக்கல்கள்ல தீர்வு கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த தலைப்புக்கு ஏற்ற மாதிரிதான் இன்றைக்கு வந்திருக்கிற பெண்மணிகளுடைய அனைத்து விஷயங்கள்லயுமே அந்த ஒரு தீர்வோடு அதுதான் நம்மளுடைய வெற்றி. இதுதான் மகளிர் தின வாழ்த்துக்களினுடைய அறிகுறி. என்னன்னு கேட்டா எல்லா நாள்லயுமே இந்த வாழ்த்துக்கள்லாம் வந்து அன்றாடம் வரக்கூடிய வாழ்த்துக்கள். நம்ம செய்யறோம்,
நம்மளே தட்டி கொடுத்துக்கணும். அடுத்தவங்க தட்டி கொடுக்கணும்ன்றதை எதிர்பார்க்காம செஞ்சுக்கிட்டே போக வேண்டியதுதான் உண்மையான விஷயம். நல்லா இருந்தது. அப்பா வந்து இதை ஏற்பாடு பண்ணி கொடுத்ததுக்கு நீலகண்டன் அப்பாவிற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்று பங்கேற்ற அனைவருக்கும் நன்றிகள். தலைமை தாங்கி அனைவரையும் ஒருங்கிணைத்து கலந்துரையாடலை நடத்தியமைக்கு மிக நன்றி. கலந்து கொண்ட அத்துணை தோழிகளுக்கும் நன்றி. இது வந்து ஒரு பெரிய இது இல்ல, சாதாரணமா நம்ம பேசுற மாதிரி நம்ம மனசுக்குள்ள இருக்கக்கூடியதை 1 மணி நேரம் பேசணும், அவ்வளவுதான். ரொம்ப சிறப்பு. அனைத்து சகோதரிகளுக்கும் சங்க தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பாக நன்றியதலையும் இதை வந்து நெறியாழ்படுத்திய திருமதி தலைமை தாங்கிய திருமதி ஸ்ரீபிரியா அம்மையார் அவர்களுக்கும் நன்றி. நன்றிப்பா. இன்றைய மகளிர் தினத்தின் சிறப்பு நிகழ்வாக கலந்துரையாடல் நிகழ்வு மிகவும் சிறப்பாகவே அமைந்தது. சிறு சிறு பிரச்சனைகளும் அதை எதிர்கொள்வதற்கான மகளிர் சந்திக்கும் சிறு சிறு பிரச்சனைகளும் அதை எதிர்கொள்வதற்கான தீர்வுகளும் என்ற தலைப்பில் இன்று அருமையாக கலந்துரையாடல் நிகழ்ந்தது. இதில் கலந்து கொண்ட அனைத்து மகளிருக்கும் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நிகழ்வு நம்முடைய சங்கத்தமிழ் வலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும். இதில் இணைய தவறியவர்கள் இணையத்தில் நம்முடைய நிகழ்ச்சியை கண்டு உங்களுடைய கருத்துக்களை கருத்து பெட்டகத்தில் பதிவிடவும். இது போல மீண்டும் வேறு ஒரு நிகழ்வில் மற்றவர்களும் கலந்து கொண்டு உங்களுடைய அனுபவங்களையும் கருத்துக்களையும் தீர்வுகளையும் பகிர்ந்து கொள்ளலாம். அனைவருக்கும் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பில் மீண்டும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வது உங்கள் அன்பு சகோதரி சிவகாமி சண்முக சுந்தரம்.